ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு துப்பறியும் நாவல் தாங்க. கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. காரை நிறுத்திவிட்டு இறங்கினான் திலீப். இங்கேயே திலீப்பை பற்றி ஒரு சிறு குறிப்பு வரைந்து விடலாமா? அரசாங்க கோழி முட்டை குடியானவன்ட்டு அம்மிக்கல்லை உடைக்கும் என்று பழமொழி உண்டு. திலீப் ஒரு கோழி பண்ணையே வைத்திருக்கும் முதலாளியின் செப்பிள்ளை செல்வபுத்திரன். பழமொழி புரியாதவர்களுக்கு தந்தி மொழியில் விளக்கிவிடுவோம். உங்களுக்கு எல்கேஜி யூகேஜினா புரியும். நாட்டு நடப்பு தெரிஞ்சவங்களுக்கு தினசரி படிவங்களுக்கும் எல்கேஜினா புரியும். எம் கிருஷ்ணன் குப்தாவோட செல்லமான அழைப்பு சுருக்கம்தான் எம்கேஜி. இவர் ஒரு தொழிலதிபர். உங்களுக்கு என்னென்ன தொழில்கள் இருக்குன்னு இவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இவர் பதில் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள நீங்கள் இந்த நாவலை படித்து முடித்து வாசகர் கடிதம் எழுதி போஸ்டே பண்ணிவிடலாம். எம்கேஜி அரசியல்வாதி இல்லை, ஆனால் எல்லா அரசியல்வாதிகளுக்கும் வேண்டப்பட்டவர். ஆளுங்கையாக யார் வந்தால் சரி, பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி பெரியார் அண்ணாவுக்கு மாலை போட்ட கையோட எம்கேஜி வீட்டுக்கு வாழ்த்து வாங்கிக்கிட்டு அப்புறம்தான் தலைமை செயலகத்துக்கு கார்களே போகும். அரசியல் திருவிழா, தேர்தல், அந்த தேர்தல் சமயத்தில் சில்லறை செலவுக்காக எம்கேஜிக்கு ஃபோன் செய்வாங்க. அவர் மறுத்ததே கிடையாது, மறுக்கவும் முடியாது. சகட சுழன்றாதான் வாளியில் தண்ணீர் அரைக்க முடியுங்கிறது அவருக்கு தெரியும். சரி, வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். வர்றவங்கள்ட்ட பணத்தை பெட்டியில் அடுக்கி கொடுத்து பழக்கம் இல்லை, சாக்கு முட்டையில் கட்டி கொடுத்து அனுப்பி தான் பழக்கம். எம்கேஜியோட ஏக வாரிசு திலீப். வயசு 27, மாநிறம், கொஞ்சமே பழுப்பேறிய கண்கள், டூத் பிரஷ் போல முள்ளு முள்ளாக மீசை, மெலிந்த தேகம், 5.9 உயரம். திலீப்புக்கு தொழில், பொழுதுபோக்கு எல்லாமே ஒன்று தான். அது உல்லாசமாக இருக்கிறது. உல்லாசங்கிற வார்த்தையை எந்த செயல்களை பொருத்த முடியுமோ அத்தனையிலையும் பொருத்தி பார்த்துக்கலாம். பிள்ளையோட வசதிக்காக தந்தை டெல்லி, ஊட்டி, பெங்களூர்னு எங்கேயும் பங்களாக்களை வாங்கி போட்டிருக்காரு. ஒரு கார் ரிப்பேர் ஆகிட்டா அது சரியாகிற வர திலீப் சிரமப்படுவாங்கிற ஒரே வகைக்காக அவனோட உபயோகத்துக்கு மட்டும் 5 கார் வாங்கி கொடுத்துருக்காரு. திலீப் 3 பேர்கள் கொண்ட நண்பர்கள் குழு ஒன்று வச்சுருக்கான். 3 பேரும் அற்புதமான நண்பர்கள். இந்த பூமி உருண்டை சொல்கிறது போய். அப்படி இருந்தால் அது சுழலும் போது கடற்தண்ணீர் எல்லாம் கீழே கொட்டிடாதான்னு திலீப் சொன்னா. அட, இதை நாங்கள் யோசிக்கவே இல்லையே. பூமி உருண்டைன்னு மகத்தான தான். விஞ்ஞானிகள் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு 3 பேரும் கோரஸாக பெரிய சத்தத்தில் சிங்சக் போடுவாங்க. போன ஹைதராபாத் போயிருந்தேன். ஹோட்டலில் ஒரு கேபரே பார்த்தேன். மோனிசான்னு பேர். ஐயோ, பாம்பு நெளிகிற மாதிரி வைத்த நெளிச்சா பாரு. ஒரு சேட்டு 10 ரூபா கட்டை பிரித்து அவளுக்கு அபிஷேகமே செஞ்சான். நிறுத்துடா, அவளுக்கு ஃபோன் பண்ணு, ஃப்ளைட் பிடிச்சு வர சொல்லு, போட் கிளப் பங்களாவுக்கு வர சொல்லு, ஆட சொல்லு, 100 ரூபா நோட்டு கட்டு பிரித்து அபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்லு. மறுநாளே மோனிஷா இந்த 4 மட்டும் வந்து ஆடியிருக்கிறாள். அபிஷேகம் பெற்றிருக்கிறாள். பிறகு தனித்தனியாக தீபாதரனை. கதையின் முதல் வரியில் காரை நிறுத்திவிட்டு இறங்கின இந்த திலீப் அந்த நட்சத்திர ஹோட்டலின் முகப்பை நோக்கி வந்தான். மகாராஜா தலை குனிந்து கண்ணாடி கதவை திறந்து விட்டார். பார்ட்டி நடக்கும் ஹால் 3வது மாடியில் இருந்தது. லிஃப்ட் வாசலில் நின்று பொத்தான் அழுத்தினான். 6, 5, 4, 3, 2, 1 என்று லிஃப்ட் இறங்கி வந்து கதவு திறந்தது. திலீப் உள்ளே வந்து 3வது எண்ணை அழுத்த போன சமயம் எஸ்கியூஸ் மீ என்று அழைப்பு கேட்டது. அவள் ஓடி வந்து உள்ளே நுழைந்து கொண்டாள். 3rd ஃப்ளோர் ப்ளீஸ் என்றாள். அவள் அழகாயிருந்தாள் என்பதோடு வர்ணனையை முடித்து கொண்ட அது அவளின் அழகை அவமானப்படுத்துவதாகும். வருடத்தின் 365 நாட்களில் குறைந்தது 300 பெண்களை அந்தரங்கமாக சந்திக்கிற திலீப்பிற்கே தன்னை அறியாமல் புருவங்கள் உயர்ந்தன. அவள் டார்க் வயலட் நிறத்தில் சுடிதார் அணிந்திருந்தாள். அதில் ஜிகினா ஜரிகை வேலைப்பாடுகள், தங்க கைகளில் மேட்சாக பிளாஸ்டிக் சதுர வளையல்கள். அவள் முகம் யாரிடமோ சவால் விட்டு பிரம்மன் படைத்த மாஸ்டர் பீஸ். சின்னதாக கப்பல் போல அகலமான கண்கள், வரையப்பட்ட வில் புருவங்கள், நேராக பார்த்தாலும் பக்கத் தோற்றத்தில் பார்த்தாலும் அழகான நாசி அச்சகத்தையே அவள் பெயருக்கு எழுதி விடலாம். அந்த இதழுக்காக அந்த இதழ்களை ஒரு லிஃப்ட்டுக்குள் 2 அடி இடைவெளியில் ஈர மினுமினு தெரியும் டைட் க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது ஒரு ஆண்மகனுக்கு உடனே வருகிற எண்ணம், முத்தமிட்டால் என்ன? சாதாரண ஆண்மகனுக்கே அப்படி தோணுனா, சல்லாப தொழிலாக கொண்ட திலீப்பிற்கு முத்தம் தாண்டி பல தோன்றியது. ஹலோ, ஐ எம்கேஜி திலீப் என்று புன்னகைத்தான். ஹலோ என்றாள். அவளுக்கு அந்த இன்சியஸ் எந்த மாற்றங்களையும் ஏற்படுத்தாக தெரியவில்லை. மெட்ராஸ் தானே நீங்கள் என்றான். ஆமாம், தேவலோகம்னு சொல்லுவீங்கன்னு நினச்சேன். அவள் ரசித்தாளா இல்லையா என்று அறியும் முன்பாக 3வது ஃப்ளோர் வந்துவிட அவள் நடந்தாள். அவளை மேற்கொண்டு தொடர நினைத்த போது
அந்த சஃபாரி சூட் மனிதர் அவன் கையை வலிய பற்றி கொண்டு, ஹலோ திலீப், எப்படி இருக்கீங்க என்றார். நல்லா இருக்கேன் என்றார். அவனுக்கு 0.00% கூட நினைவில்லை. அப்பா நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. கையை விடுறீங்களா? நான் கொஞ்சம் அர்ஜெண்டாக போகணும் என்று அவரிடமிருந்து விலகி வந்து தேடிய போது அவளை காணவில்லை. சஃபாரி சூட் ஆசாமியை பிடித்து அவர் மூக்கில் நச்சென்று குத்த விருப்பது. சிகரெட் பற்ற வைத்துக்கொண்டு ஏமாற்றத்துடன் தன் நண்பனின் அப்பாவின் பிறந்தநாள் பார்ட்டி நடைபெறும் ஹாலின் கதவை தள்ளி உள்ளே நுழைந்தான் திலீப். அந்த நீளமான குளிர் ஹாலில் நிறைய மேல்தட்டு மனிதர்கள் கொத்து கொத்தாக நின்று ட்ரிங்க்ஸ் அறிந்து கொண்டார்கள். கேக் வெட்டி முடித்திருந்தார்கள். என்ன திலீப், இவ்வளவு லேட்டு என்றான் நண்பன் ஜோதி. தன் அப்பாவிடம் அழைத்துச் சென்றான். திலீப் உயிரே இல்லாமல் கை குலுக்கி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே என்றான். சிறிய பரிசு பார்சலை கொடுத்தான். அருகில் வந்து பவ்யமாக நின்ற பேரரிடம் விண்டேஜ் என்றான். வினாடிகளில் அவன் கையில் கொடுக்கப்பட்ட கிளாஸை ஒரே மூச்சில் தீர்த்துவிட்டு ஒன்மோர் என்றான். ஒரு ஓரமாக நின்று திரும்பிய திலீப் முகம் மலர்ந்தான். ஹாலின் மறுகோடியில் 2 பெண்களோடு நின்று சிரித்தபடி கோல்டு ஸ்பாட் குடித்து கொண்டிருந்தாள் அந்த அசத்தல் சுந்தரி. ஜோதி, வாடாங்க. ஜோதி அருகில் வந்தான். யார் அது? மெட்ராஸில் நான் எப்படி மிஸ் பண்ணினேன்? அவன் கண்காட்டி திசையில் திரும்பி பார்த்த ஜோதி, வேணாம், அவகிட்ட வேணாம் விவகாரம் என்றான். உன்னை யாருன்னு மட்டும்தான் கேட்டேன். டிஏஜி வெங்கடேஷன் பொண்ணு. ஓ, அதான் போலீஸ் திமிர காட்டுறாளா? என்ன செஞ்சா? லிஃப்டில் ஒன்றா வந்தோம். என்னை இன்ஷியலோடு அறிமுகப்படுத்திக்கிட்டேன். கண்டுக்கவே இல்லை. கியூன் எலிசபெத். சொன்னா கோச்சிக்காத திலீப். எல்லாருக்கும் உன்னை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமா? சரி, நீ போய் என்னை பற்றி சரியாக சொல்லு. வந்து என்கிட்ட பேச சொல்லு. அவளை இன்னொரு தடவை கிட்டத்தில் பார்க்கணும். அப்புறமா ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் பார்க்கணும். கண்ணடித்தான் திலீப். எங்கள் அப்பாவும் டிஏஜியும் ஃப்ரெண்ட்ஸ். டிஏஜி ஊரில் இல்லை, அதனால் அவள் வந்திருக்கா. ரப்ஜர் வேணாம் திலீப். என்னடா இவன், அழகா இருக்காடா. இது வரைக்கும் நான் பார்த்த பொண்ணுங்களை விட அழகா. வந்து பேச சொல்லு. ஜோதி தற்றி தயங்கி விட்டு அவளை நோக்கி வந்தான். ஹலோ என்றான். ஸ்டாவை விட்டு உதடுகளை எடுத்து நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அதோ நிற்கிறாரே, அவர் பேர் திலீப். என் ஃப்ரெண்டு, விஐபி எம்கேஜி தெரியும்ல? தெரியாது என்றாள். உங்கள் அப்பாவுக்கு தெரியும், பெரிய விஐபி அவர், பயங்கரமான கோடீஸ்வரர். அவரோட ஒரே பையன் திலீப். சரி, அதுக்கு என்ன? உங்ககிட்ட அவர் பேசணுமா? என்ன பேசணும்? ஜஸ்ட் லைக் தட். ஒரு 2 நிமிஷம் உங்களை அறிமுகப்படுத்திக்க விரும்புகிறான் என்றான் ஜோதி. ஒரு வினாடி காப்புக்கு தயக்கத்திற்கு பிறகு ஜோதியை தொடர்ந்தாள் அவள். இருவரும் திலீப்பை நெருங்கியதும், திலீப், இவங்க தான் வெங்கடேஷனோட பொண்ணு, மிஸ் மஞ்சுளா என்றான் ஜோதி. யாரையோ வரவேற்பவன் போல உடனே அங்கிருந்து விலகினான். என்னமோ பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன சார் என்றாள். கால் மீ நேம் ப்ளீஸ். திலீப். THILEE. திலீப். என்ன விஷயம் என்றால் லேசான எரிச்சலுடன். அவசரமாக எங்கேயாவது போகணுமா? ஆமாம், சொல்லுங்கள். நீங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை மஞ்சு. ஐ எம் மஞ்சுளா என்றால் சின்ன கோபத்துடன். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்ஸ். நம்ம 2 பேரும் வெளியில் போகலாமா? எதுக்கு? உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். கமான், போகலாம். உங்களுக்கு இஷ்டப்பட்டதை வாங்கிக்கலாம். அட் எனி காஸ்ட். எதுக்காக பரிசு? உங்கள் அழகுக்கு. அதுக்கு பரிசு கொடுக்க நீங்கள் யார்? திலீப் அதிர்ந்தான். இது சாட்டை எடி. ஒரு மிட்டாய்க்கு மயங்கிற பள்ளிக்கூட குழந்தையா நீங்கள் என்ன நினச்சிருந்தா யூ ஆர் ராங். உங்கள் சாகசங்களை வேறு எங்கேயாவது வச்சுக்கோங்க. குட் பை. சட்டென்று விலகி நடந்தாள். ஹாலின் கதவை தள்ளிக்கொண்டு வெளியே சென்று மறைந்தாள். திலீப் அவமானப்படுவதா? ச்சே மிஸ் மஞ்சுளா, நீ என்ன கொஞ்சத்தான் போகிற. அட் எனி காஸ்ட். பகுதி 2. கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் பேசுகிறான் சூர்யா என்றாள் படபடப்பாக மஞ்சுளா. அவள் துப்பட்டாவை கொள்ளையடிக்கும் நோக்கத்துடன் வீசிக்கொண்டிருந்தது கடற்கரை காற்று. லைட் ஹவுஸின் வெளிச்சத் துடைப்பம் இருட்டு குப்பையை சுற்றி சுற்றி கூட்டிக் கொண்டிருந்தது. சூர்யா தன் பியர்ட் காரின் பானட் மேல் அமர்ந்து 2 கைகளை மஞ்சுளாவின் தோள்களின் மேல் வைத்திருந்தான். சூர்யா கருப்பு நிற ரெமான்ஸ் பேண்ட்டும் கிரீம் நிற அரக்கை சட்டையும் அணிந்திருந்தான். அடர்த்தியான தலை காற்றில் கலையாமல் நின்றது. மெலிதான தங்க பிரேமில் கண்ணாடி போட்டிருந்தான். சிரித்தான். அவன் மீசையை பிடித்து இழுத்து, மஞ்சுளா, எவ்வளவு சீரியஸான விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க? என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? மஞ்சு, கோவிலுக்கு போனால் குருக்கள் கூட முதல்ல உன்கிட்ட தான் அர்ச்சனை தட்டை வாங்குறாரு. உனக்கு மட்டும் நிறைய பூ கொண்டு வந்து கொடுக்குறாரு. நீ பின்னாடி உட்காந்துருந்தா டிராஃபிக் கான்ஸ்டபிள் என்னை வெயிட் பண்ண வைக்காமல் உடனே சிக்னல் தராரு. ஹோட்டலில் போய் உட்காந்தா அடுத்த செகண்ட் சப்ளையர் ஆஜராகி என்ன வேணும் சார்னு கேட்குறான். இதெல்லாம் ஏன் என்றால், அழகாக இருக்கிறதால. இந்த அழகு இருக்கே, அது ஒரு வகையில் அவஸ்தை தான் மஞ்சு. ரசிக்கிற விஷயத்தில் அழகான பெண் தேசிய உடைமையாக்கப்பட்டுடுறாங்க. கொஞ்சம் முன்னாடி ஒரு பொண்ணு மாருதி ஓட்டிக்கிட்டு போனாலே, நான் கூட உங்ககிட்ட சொல்லலை,
அந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டுன்னு சொன்னேனா இல்லையா? அதுக்காக என்றால் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு. இதெல்லாம் கண்டுக்காமல் போயிடணும். ஜஸ்ட் இட். சூர்யா, தூரத்திலிருந்து பார்க்குறதுக்கும் காதில் விழாமல் கமெண்ட் அடிக்கிறதுக்கும் நான் ஏதாவது சொல்கிறேனா? என்னை கூப்பிட்டு பேசி கேவலப்படுத்துறது என்ன நியாயம்? என்னை எவ்வளவு சீப்பாக நினச்சிட்டு அவன் எனக்கு ப்ரெசன்டேஷன் வாங்கித்தர இவன் யாருன்னு கேட்குறேன். அதான் அவனையே கேட்டுட்டியே மஞ்சு. பின்ன ஆத்திரமா வராதா? அவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன? மரியாதை கொடுத்து பேசுனா மரியாதை கொடுத்து பேசலாம். 2 வார்த்தை பேசுகிறதுக்குள்ள மஞ்சுன்னு கூப்பிட்றான். என்னமோ இவன் தான் பேர் வச்ச மாதிரி. அதான் வெடுக்குன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். அவன் மூஞ்சி சட்டுன்னு சிவந்துருச்சு. சரி விடு, அவனுக்கு தெரிஞ்ச நாகரிகம் அவ்வளவுதான். யார் இது? எம்கேஜி. உனக்கு தெரியுமா சூர்யா? தெரியும். சுருக்கமாக சொல்லணும்னா பணக்கார ரவுடி, அரசியலில் நல்ல செல்வாக்கு, இதுலையா ஒரே ஒரு பிள்ளை. அவனைத்தான் நீ மீட் பண்ணியிருக்க. அப்பா கிட்ட சொன்னியா? எதை? உன்கிட்ட வம்பு பண்ணதை? இதை போய் அவர்கிட்ட சொல்லணுமா? சொல்லிடு மஞ்சு என்றான் சூர்யா. விவகாரம் பெருசாக வரும்னு நினைக்கிறியா சூர்யா? வரலாம். கொஞ்சம் ட்ரோக் அவன். கொஞ்ச நாளைக்கு எச்சரிக்கையாயிரு. அட்லீஸ்ட் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்குமாவது. அன்னைக்கு என்ன உதப்படுவ மஞ்சு? ஓ மை காட், அன்னைக்கு தான் நம்ம கல்யாண தேதி குறிச்சிருக்காங்க இல்லை? ராக்கெட் விடுற மாதிரி நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ சுத்தமாக மறந்துட்ட பத்தியா? உனக்கு இந்த கல்யாணத்தில் ஆர்வமே இல்லையா மஞ்சு? என்ன கேள்வி இது? 3 வருஷமாக லவ் பண்ணி என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பதைச்சு கடைசியில் 2 பேர் சைட்லேயும் பச்சை கொடி காட்டியிருக்காங்க. ஆர்வம் இல்லையான்னு கேட்குறியப்பா? பின்ன தேதி எப்படி மறக்கலாம்? தப்பு தப்பு தப்பு. தன் கன்னத்தில் போட்டுக்கொண்டாள் மஞ்சு. கன்னத்தில் போட்டுக்கிட்டா போதாது, வேற என்ன செய்யணும்? FRANCA என்னது? அவன் ஆங்கில எழுத்துக்களை வாய்விட்டு கூட்டி பார்த்து ஏ என்றான். இருட்டிடுச்சு மஞ்சு, வேணும்னா காருக்குள்ளே போயிடலாம். சூர்யா பேனட்டிலிருந்து குதித்தான். காரின் பின் திறந்து உள்ளே அமர்ந்து கொண்டு வா, லிப்ஸ் ட்ரை ஆகுதில்ல என்றான். கண்டிப்பா வா என்றாள் உள்ளே வராமல். கல்யாணம் நமக்கு ஒரே ஒரு தடவை. அந்த தேதி எவ்வளவு முக்கியமானது. அதை மறந்தது ஹிமாலய தப்பு. தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். கமான், பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத. மஞ்சு காருக்குள் வந்தான். அவன் மீது சாய்ந்தாள். அவளை தாங்கினான். முகத்தை 2 கைகளாலும் ஏந்தினான். நாசிக் அச்சத்தையே எழுதி தரலாம் என வர்ணிக்கப்பட்ட அவள் முகத்தின் பகுதியை நோக்கி குனிந்தான். தண்டனை 2.5 நிமிடங்களுக்கு நிறைவேற்றப்பட்ட பின் எங்க காணோம் என்றான். என்னது என்றாள். சே, நீ ரொம்ப மோசம்பான்னு இங்கே ஒரு வசனம் சொல்லுவியே, கிண்டலா என்று அவன் மார்பில் 2 கைகளாலும் செல்லமாக குத்தினாள். இன்னும் எத்தனை நாள் சொல்லு? எதுக்கு? பால் பழம் கொடுத்து உன்னை ரூமுக்குள்ளே அனுப்புவாங்களே அதுக்கு. விசாரிச்சுட்டேன். கல்யாணத்தன்னைக்கே ராத்திரியே தான் அந்த கல்யாணமும். ரொம்ப முக்கியமாக அதை விசாரிச்சிருப்பியே. ஏன் அவசரம்? உனக்கு என்ன தெரியும்? 3 வருஷம் ரகசிய ஜொல்லு விட்டு பெருமூச்சு விட்டு ஒரு ஒத்திகை பார்த்துக்கலாம்னு சொன்னாலும் நீ கேட்டுக்கல. போதும், ரொம்ப அலையிற இன்னைக்கு. இன்னும் 23 நாள். அதுக்கப்புறம் போதும்னு சொன்ன மெல்லிசா ஜிப்பா போட்டுக்கிட்டு சாராயம் சாப்பிட்டுட்டு கையில் மல்லிகைப்பூ சுற்றிட்டு வந்துடுவேன். எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் ரேப் பண்ணுறவனுக்கு உரிய சாமுந்திரிக்கா லட்சணம் மஞ்சு. ரொம்ப உளர்ற. காரை எடு போகலாம். பசிக்குது எனக்கு. செட்டிநாரில் தேங்காய் பால் அப்பம் சாப்பிட்லாம் வா என்றாள் மஞ்சு. எஸ்கியூஸ் மீ என்ற சூர்யா திடீரென்று அவளை அணைத்து கன்னத்தில் முத்தமிட்டு விலகினான். ஐயோ என்னப்பா? அதான் எஸ்கியூஸஸ் சொல்லிட்டல்ல என்றவன் இறங்கி டிரைவிங் சீட்டிற்கு வந்து காரை ஸ்டார்ட் செய்தான். பகுதி 3. திலீப் உதட்டில் செட் வைத்துக்கொள்ள மாது அதை பற்ற வைத்தான். முகத்தை உயர்த்தி புகையை விட்டம் நோக்கி ஊதினான். கையில் இருந்த கிளாஸை காலி செய்து வைத்தான். அப்படியா சொன்னா என்றான் நடேசன். எஸ், எனக்கு அந்த திமிர் பிடிச்சிருந்தது நடேசா. என்ன நீ யாரு? நீ சொடுக்கினா என்ன? என்ன நடக்குது? அவ உன்னை அவமானப்படுத்தியிருக்கா. நீ என்னடானா பிடிச்சிருந்ததுன்னு சொல்றியே என்றான் முரளி. முட்டாள்தனமாக பேசாத. இது வரைக்கும் நாம் பார்த்த பொண்ணுங்களில் எல்லாம் கண்ணடிச்சதும் கலட்ட ஆரம்பிக்கிறவங்க. அவள் அப்படி இல்லை. ஒரு பொண்ணுக்கு, அதுலேயும் அழகான பொண்ணுக்கு அந்த தன்மான அவசியம் வேணும் என்றான் திலீப். ஒரு பெக் தானே ஆச்சு, நிதானத்தில் தான். சரியா? எஸ். இவ வேறு டைப் மாது. அழகுன்னா சும்மா ரசிக்க வேண்டிய அழகு இல்லை, ஆரிக்க வேண்டிய அழகு, தெய்வீக அழகு. நிற்க வச்சு பூ போடலாம், பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தலைவருக்கு என்னமோ புட்டுக்குச்சுப்பா. எனக்கு அவளை பிடிச்சிருக்குடா. சரி, நான் அவளை லவ் பண்ணுறேன். அப்புறம் நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். கல்யாணமா? அப்படி ஒன்று வாழ்க்கையிலேயே வேணாமா? அது ஒரு தொல்லைப்பா. மஞ்சுளா மாதிரி ஒரு பொண்ணு பொண்டாட்டியாக வந்தால் அது தொல்லை இல்லைடா, தேவலோகம். தலைவா தான் உன்னை மயக்கியிருக்கா. உனக்கு இப்போவே வேப்பில் அடிச்சாகணும். பூசாரியை கூப்பிடவா? புது பூசாரி, ஆந்திரா பூசாரி. பூசாரிக்கு பேர் புஷ்பலதா. ஃபோன் பண்ணவா? பண்ணிக்க.
வந்து நீங்களே வேப்பில் அடிச்சுக்கங்க என்று கிளாஸை வைத்துவிட்டு எழுந்தான் திலீப். எங்கே போகிற நீ? இப்போவே நான் டேடிக்கிட்ட பேச போகிறேன். திலீப் வெளியே வந்து காரில் ஏறி புறப்பட்டான். தன் பங்களாவுக்கு வந்தபோது இரவு மணி 11:30. வேலைக்காரன் கதவு திறந்தான். டேடி இருக்காரா? இருக்கார் தம்பி. தூங்கிட்டாரா? இல்லை, ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்காரு. மாடிப்படிகள் ஏறினான். தந்தையின் அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தான். எம்கேஜி நீளமான இரவு உடையில் இருந்தார். ஒரு ஃபைலை புரட்டி கொண்டிருந்தார். அவர் மடியில் பெமோனியன் படித்திருந்தது. என்ன திலீப் என்றார். நான் உங்கள் கூட பேசணும் டாடி வியர்த்தான். ஏது அமர்ந்தான். நாயை தரையில் விட்டதும் அது வெளியே ஓடியது. ஃபைலை மூடினார். எனித்திங்கிறான்? இல்லை டாடி, என் ஆசை எதையும் நீங்கள் நிறைவேற்றாமல் விட்டதில்ல. அதனாலேயே எல்லாம் மீறி கெட்டொழிஞ்சு போயிட்டு. எல்லாம் தெரியும் திலீப். எங்கே போகிற, என்ன பண்ணுற, எல்லாம் கண்டிக்க வேண்டிய காலத்தில் அசட்டையாக இருந்துட்டேன். இப்போ ரொம்ப லேட்டுன்னு எனக்கு தெரியும். தோளுக்கு மேலே உசந்துட்டேன். இப்போ உனக்கு ரொம்ப கசக்கும், வெறுப்பை வளர்க்கும். என் ஒரே பிள்ளை என்னை வெறுக்கிறத என்னால் ரசிக்க முடியாது. அதனாலேயே விட்டுட்டேன். உன் போக்குக்கு விட்டுட்டேன். ஓடுற வரைக்கும் ஓடி ஒரு நாளைக்கு மூச்சிறைக்க நிற்பேன். அது வரைக்கும் கேட்கறதில்லேன்னு விட்டுட்டேன். எம்கேஜி தன் பைப்பில் புகையிலை தூளை நிரப்பினார். உடலில் வைத்து தீப்பெட்டி தேட திலீப் தன் பாக்கெட்டில் இருந்து லைட்டரை எடுத்து கொளுத்தினான். என்ன சொல்லு. எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்க டாடி. ரியலி? ஆர் யூ இன்ட்ரெஸ்டட்? அதில் என்ன இருக்கு உனக்கு புதுசா? தலை குனிந்து அமைதியாக நின்றான். என்ன திடீர்னு? எனக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. லவ்வா? நான் மட்டும்தான். அவன் மனசு தெரியாது, அதிகமாக பழகலை. ஒழுங்காக கொடுத்துன்னு நடத்து. எஸ் டாடி. அவளை பொறுப்பாக பார்த்துப்பியா? நிச்சயம் டாடி. எனக்கும் வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு வரும் டாடி. சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. யார் அது? மஞ்சுளா, டிஏஜி வெங்கடேஷன் பொண்ணு. போலீஸ்காரன் பொண்ணு தான் கிடைச்சாளா? அவள் தானே அழகாக இருக்கா? விளையாட்டு எதுவும் இல்லையே. சீரியஸாக கல்யாணம் பண்ணிக்க இஷ்டப்படுறியா திலீப்? டபுள் சீரியஸ், ட்ரிபிள் சீரியஸ். அவகிட்ட உன் விருப்பத்தை சொன்னியா? இல்லை, ஒரே ஒரு தடவை சந்தித்தேன். இலக்கிய காதலா? எம்கேஜி சிரித்தார். இப்படி அர்த்தராத்திரியில் நீ இப்படி படபடப்பாக பேசுகிறேன்னா யூ மீட் இட். புரியுது, நான் பேசுகிறேன். போய் தூங்கு. தண்ணி அடிச்சிருக்க, வெறும் வயிற்றோட படுக்காமல் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போய் தூங்கு. குட் நைட். குட் டாடி என்றான் உற்சாகமாக திலீப். பகுதி 4. பகுதி 4. வெங்கடேசன் சேவ் பண்ணி கண்ணாடியில் தன் முகத்தை இப்படியும் அப்படியுமாக திருப்பி பார்த்து கொண்ட போது வீட்டு வாசலில் ஒரு அம்பாசிடர் காரும் தொடர்ந்து ஒரு டாட்சன் காரும் வந்து நிற்க, அம்பாசிடரிலிருந்து எம்கேஜியின் செக்ரட்டரி இறங்கினான். வாசலுக்கு வந்தான். வெங்கடேஷனை பார்த்தான். சார், எம்கேஜி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. டிஏஜி வெங்கடேசனுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. எம்கேஜி எவ்வளவு பெரிய ஆள், அவர் ஏன் வீடு தேடி வர்றதா? ஏன் வர சொல்லுங்க என்றார் படபடப்பாக. அறைக்குள் ஓட்டமாக வந்து கையுக்கு கிடைத்த சட்டையை எடுத்து அணிந்து கொண்டு சமையலறையில் இருந்த தன் மனைவிக்கு ஒரு குரல் கொடுத்துவிட்டு காலில் இருந்த சோஃபாவில் கலைந்து கிடந்த செய்தித்தாள் வார இதழ்கள் எல்லாம் அப்புறப்படுத்தி, வாங்க சார், உள்ளே வாங்க சார் என்றார். வாங்க சார், உள்ளே வாங்க என்றார். எம்கேஜி உள் வந்து அவரோடு புன்னகையுடன் கைக்குலுக்கி விட்டு அமர்ந்தார். உட்காருங்க சார் என்றதும் வெங்கடேசன் அமர்ந்தார். வந்து நின்ற தன் மனைவியை அறிமுகப்படுத்தினார். என்ன சாப்பிட்றீங்க? காஃபி? காஃபி எல்லாம் வேணாம். வீட்டில் ஏதாவது ஸ்வீட் இருந்தால் கொண்டு வாங்க. ஸ்வீட்டான செய்தி தான் நான் பேச போகிறேன். டிஏஜி மனைவி உள்ளே சென்றார். ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பேனே சார் என்றார் வெங்கடேஷ். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறது தான் முறை என்ற எம்கேஜி டெலிவிஷன் மேல் சிறிய ஃபோட்டோ ஸ்டாண்டில் சிரித்து கொண்டிருந்த மஞ்சுளாவை பார்த்து, அதான் உங்கள் பொண்ணா என்றார். ஆமாம், பொண்ணு மஞ்சுளா. எங்கே காணோம்? காலையில் டென்னிஸ் விளையாட போயிட்டு 8 மணிக்கு மேலே தான் வருவா. இப்போ வர்ற நேரம்தான். எம்கேஜி மணிக்கட்டில் மணி பார்த்தார். 8:10. வரட்டும், மெதுவாக வரட்டும், இருந்து பார்த்துட்டே போகிறேன். சார், என்ன விஷயமா இழுத்தார் வெங்கடேசன். உங்கள் குடும்பத்துக்கு லாட்ரி டிக்கெட் வாங்காமலேயே பம்பர் பரிசு விழுந்திருக்கிற செய்தியை சொல்லிட்டு பிறகு தான் நான் வந்தேன். புரியலை சார், விளக்கமாக சொல்லிடுங்களேன். எனக்கு எவ்வளவு சொத்து தேரும்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா உண்டா மிஸ்டர் வெங்கடேசன்? நோ சான்ஸ் சார் என்றார் டிஏ. தமிழ்நாட்டில் அதிகமாக டேக்ஸ் கட்டுற 6 பேரில் நான் ஒருத்தன். எனக்கு ஒரே ஒரு பையன் திலீப். கேள்விப்பட்டிருப்பீங்க. நேராக வந்துடுறேனே. உங்கள் பொண்ணை என் பையன் ஏதோ பார்ட்டியில் பார்த்துருக்கான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்பா, அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டான். வந்துட்டேன். உங்களுக்கு சம்மதம் தானே? அதிர்ந்து போனார் வெங்கடேசன். திலீப் ஒரு சரியான பெண் பொறுக்கி என்பது போஸ்டர் அடித்து ஒட்டாமலேயே ஊரெல்லாம் தெரிந்த விஷயம். அவனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காரே, நல்ல வேலையாக எடுத்துக்கிறாம பதில் சொல்ல. நல்ல பதில், உண்மையான பதில் இருக்குது சார். நீங்கள் எவ்வளோ பெரிய இடம், உங்களோட சம்மந்தம் வச்சுக்க அதிர்ஷ்டம் செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன? ஆனால்
முகம் சுருக்கிற எம்கேஜி. ஏற்கனவே என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். இப்போ தான் 10 நாள் முன்னாடி கல்யாண தேதி கூட குறிச்சிட்டோம். செப்டம்பர் 14. இன்றைக்கி தான் கல்யாண பத்திரிக்கை அச்சடிக்க கொடுக்கறதா இருக்கேன். அப்படியா? நிச்சயம் தானே பண்ணியிருக்கீங்க? கல்யாண பந்தனில் வச்சு கடைசி நேரத்தில் எல்லாம் மாப்பிள்ளை மாறி இருக்காங்க. உங்கள் பொண்ணுக்கு ஒரு எதிர்காலமும் அமோகமான வாழ்க்கையும் அமையிறப்போ வார்த்தையை மாற்றிக்கிறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், இது தப்பு. கல்யாண விஷயத்தில் நினச்சபடி முடிவெடுக்க முடியாது. ரெண்டாவது, இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னது? இது ஜாதக பொருத்தம் பார்த்து பெரியவங்க நிச்சயிக்க கல்யாணம் இல்லை, மனப்பொருத்தம் பார்த்து அவங்களே நிச்சயிச்ச கல்யாணம். அப்படின்னா என் பொண்ணும் அந்த பையனும் 3 வருஷமாக ரொம்ப ஆழமாக நீசாங்க. அந்த பையன் என்கிட்ட வந்து பேசினார். ரொம்ப டீசெண்டாக பேசினார். நல்ல கம்பெனியில் நல்ல உத்தியோகம். எனக்கு திருப்தியாக இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வர சொன்னேன். முறையாக வந்து பேசினாங்க. பேசி முடிவு பண்ணி பார்க்க வெத்தலை மாற்றிக்கிட்டோம். பையன் யார்? சூர்யான்னு பேர். ஸ்பிக்கில் சேல்ஸ் டிவிஷனில் சீனியர் ஆஃபீஸர். ஸ்மார்ட்டாக இருப்பார். இன்னொரு சாய்ஸ் இல்லாத வரைக்கும் அந்த பையன் பெஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கலாம். உங்கள் பொண்ணுக்கு இப்போ இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறப்போ உங்கள் பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுறான்னு தெரிஞ்சுக்கணும். வரட்டும், கேட்டுடலாம் என்றார் எம்கேஜி. அவள் தான் அந்த பையனை லவ் பண்ணுறான்னு சொல்கிறேனே சார். அப்புறம் எப்படி வேறு முடிவுக்கு வருவா? அவளை கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்னையா லவ்? புடலங்கா லவ். கை கட்டி சம்பளம் வாங்குகிற புருஷன் அவன். அந்த மாதிரி 1000 ஆஃபீஸர் என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறானுங்க. ஏன் ஒரே வாரிசு திலீப். ராணி மாதிரி ஒரு ராஜ வாழ்க்கை. எம்கேஜி சொல்லி கொண்டிருக்கும்போது வாசலில் ஹைனடிக் ஹோண்டா ஸ்கூட்டர் வந்து நிற்க மஞ்சுளா இறங்கி சிறிய தயக்கத்துடன் உள்ளே வந்தாள். டென்னிஸ் உடையில் இருந்தாள். வெங்கடேசன் அவளுக்கு எம்கேஜியை அறிமுகப்படுத்தி அவர் வந்திருக்கும் நோக்கத்தையும் அவருக்கு தான் சொன்ன பதிலையும் சொன்னதும், இதோ பாருமா என்றார் எம்கேஜி. நீ உடனே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யோசிச்சு சொல்லு. இது உனக்கு வந்திருக்கிற அதிர்ஷ்டம். இதை நிராகரிக்கிறது பைத்தியக்காரத்தனம். சார், எனக்கு யோசிக்க அவகாசம் வேண்டியதில்லை. ஏன்னா இதில் யோசிக்கிறதுக்கே எதுவும் இல்லை. எல்லா பொண்ணுங்களுக்கும் சந்தோஷமாக வாழணும்னு தான் ஆசைப்படுவா. என் சந்தோஷம் சூர்யாவோட வாழ்கிறதுல தான் இருக்குது. இந்தியாவுக்கே பிரதமர் ஆக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு அந்த வாய்ப்பு வேண்டியதில்லை. எனக்கு சூர்யா போதும். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை விட்டுடுறீங்களா? எம்கேஜி எழுந்து கொண்டார். கண்கள் சிவந்திருந்தன. நீ யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியாமா? நீங்கள் யாராக இருந்தாலும் என் முடிவு மாறப்போகிறதில்ல சார். அப்படியா? டிஜி சார், உங்கள் பொண்ணு தான் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறா. நீங்கள் அவளுக்கு எடுத்து சொல்ல போகிறீங்களா இல்லையா? மன்னிக்கணும் சார், இது அவளோட வாழ்க்கை பிரச்சனை. இதில் தீர்மானிக்கிற உரிமை முழுக்க அவளுக்கு தான். இதில் நான் தலையிடுறதோ வற்புறுத்ததோ அநாகரிகம். ரெண்டாவது, எனக்கும் அதில் விருப்பம் இல்லை. உங்கள் பையனுக்கு எவ்வளோ பெரிய இடங்கள்லேருந்து பொண்ணு கொடுக்க தயாராக இருப்பாங்க. குறுக்கிட்டார் எம்கேஜி. அதெல்லாம் எனக்கு தெரியும். மேற்கொண்டு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் என்றார். வேகமாக தன் காருக்கு நடந்தார். பகுதி 5. கதவு தட்டப்பட்டது. கட்டிலில் குப்புறப்படுத்தி நாவல் படித்து கொண்டிருந்த சூர்யா எழுந்தான். லுங்கியை சரியாக கட்டிக்கொண்டான். அரைக்கதவை திறந்தான். நின்றிருந்தவனை அடையாளம் தெரியவில்லை. என் பேர் மேனன். எம்கேஜி தெரியுமா? அவரோட செக்ரட்டரி. உங்களோட பேசணும். உள்ள வரலாமா? தாடையில் தாடி வைத்திருந்தான். வலது கையில் பெட்டி வைத்திருந்தான். சூர்யாவின் தலையசைப்புக்கு பின் உள்ளே வந்தான். சூர்யா நாற்காலி பிரித்து போட்டுவிட்டு கட்டிலில் அமர்ந்தான். நேரா விஷயத்துக்கு வரட்டுமா என்றான் அவன். ப்ளீஸ். எம்கேஜி, உங்கள் காதலி மஞ்சுளா வீட்டுக்கு வந்த விவரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தெரியும். என்ன விலைன்னு கேட்டுட்டு வர சொன்னார். எதுக்கு? இந்த போட்டியிலேருந்து நீங்கள் விலகிக்கிறதுக்கு, உங்கள் காதலை விட்டு கொடுக்கறதுக்கு. சிறுசிறுவென்று கோபம் ஏறியது சூர்யாவுக்கு. அடக்கி கொண்டான். என்ன விலை தருவார் உங்கள் எம்கேஜி? பெட்டியை கட்டில் மேல் வைத்தான் மோகன். அதன் பெட்டி லாக்குகளை கிளிக் கிளிக் என்று திறந்தான். உள்ளே பணக்கட்டுகள் அடுக்கப்பட்டிருந்தனர். இதில் 3 லட்சம் ரூபாய் இருக்குது. அப்புறம் பத்தலைனா மேற்கொண்டு கேட்கலாம். உச்சமாக எழுந்த ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்ட சூர்யா அமைதியாக சொன்னான். உங்கள் முதலாளி பணத்தாலேயே எதையும் ஜெயிச்சு பழகியிருக்காரு. காதலையும் ஒரு வியாபார பொருளாக தான் அவரால் பார்க்க முடியும். அவர் தன்னோட சொத்தில் பாதி என் பேருக்கு எழுதி வைக்கிறதா இருந்தால் கூட என் மனசு மாறாதுன்னு பக்குவமாக சொல்லிடுங்க. ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் இழக்கிறீங்க சார். பணம் சம்பாதிக்கிறதா வாய்ப்புன்னு நினைக்கிறவன் இல்லைனா. பணத்துக்காக நாட்டையே காட்டி கொடுக்குற துரோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அந்த ஜாதி இல்லை. அப்போது உங்கள் முடிவு அதுதானா? 2 தடவை சொல்லணுமா உங்களுக்கு? எம்கேஜியை பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரியணும்னு நினைக்கிறேன். அவரை பகைச்சிக்கிறது உங்கள் எதிர்காலத்துக்கு நல்லதில்லை. தயவு செஞ்சு மிரட்டாதீங்க. நான் யாருங்க உங்களை மிரட்டுறதுக்கு? தபால்காரன் வேலை தான் எனக்கு. முதலாளி சொன்னதை இங்கே வந்து சொன்னேன். நீங்கள் சொன்னதை அங்கே போய் சொல்ல போகிறேன். நடுவில் என் மனசில் பட்டதை சொல்கிறேன். தேங்க்ஸ் என்றான் சூர்யா எரிச்சலுடன். நான் புறப்படட்டுமா? நானே அதை சொல்கிறது நாகரிகம் இல்லை. மேனன் அந்த பெட்டியை மூடி கையில் எடுத்துக்கொண்டான். மிஸ்டர் சூர்யா, உங்கள் சொந்த ஊர், அங்கே யார் யார் இருக்காங்க?
கல்யாணமாக வேண்டிய தங்கச்சி இருக்கா, அண்ணன் அண்ணி இருக்காங்க. இந்த மாதிரி குடும்ப தகவல்கள் எல்லாம் என்னை சேகரித்து தர சொன்னார் எம்கேஜி. நான் அவர் உப்பை திங்கிறவன், சொல்கிறத செய்ய வேண்டியவன், சேகரிச்சிட்டேன். உங்கள் ரெண்டாவது தங்க இந்த ஆனி மாதம்தான் வயசுக்கு வந்திருக்கு. தகவல் கரெக்டா? உங்கள் பெரிய தங்கை பெங்களூரில் உமன்ஸ் ஹாஸ்டலில் தங்கி பஸ் பிடிச்சு கம்ப்யூட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு போகுது. தகவல் கரெக்டா? உங்கள் அண்ணி தினமும் மஞ்சள் பூசி குளிக்கிறவங்க, இடுப்பு வரைக்கும் தொங்குற அடர்த்தியான பின்னல். தகவல் கரெக்டா? சூர்யாவின் அடிவயிற்றில் ஜிவ்வென்று நரம்புகள் இழுத்தன. எச்சில் விழுங்கினான். இது நாகரிகமான நாசுக்கான மிரட்டல். நீ உன் காதலை மறக்க போறியா, இல்லை எங்கள் சக்தியால் அவங்களுக்கு ஏதாவது விபரீதம் உண்டு பண்ணிக்கொள்ளலாமா என்கிற கேள்வியை உள்ளடக்கிய நளினமான மிரட்டல். என்ன சார், சைலண்டிக்காக தகவல் எல்லாம் கரெக்டானு இன்னும் நீங்கள் சொல்லவே இல்லையே. அமைதியாக நின்றான் சூர்யா. செக்ரட்டரி புன்னகையுடன் அவன் அருகில் வந்து தோளில் கை வைத்தான். என்னது இப்படி வேர்க்குது? குழம்பி போயிட்டீங்களா சூர்யா? பதட்டமான மனநிலையில் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஒரு 2 நாள் அவகாசம் எடுத்துக்கலாங்களேன். நல்லா யோசிங்க, முடிவுக்கு வாங்க. 2 நாள் கழித்து நான் மறுபடியும் வர்றேன். அது வரைக்கும் இந்த பெட்டி இங்கேயே இருக்கட்டுமா? மீண்டும் பெட்டியை மேஜை மேல் வைத்தான். இல்லை வேணாம், எடுத்துகிட்டு போயிடுங்க. அதான் 2 நாள் கழித்து வருவேனே, அப்போவும் நீங்கள் உங்கள் முடிவில் உறுதியாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிடுறேன். அது வரைக்கும் உங்ககிட்டயே இருக்கட்டுமே. நோ ப்ளீஸ், தயவு செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு போயிடுங்க என்றான் பதட்டத்துடன் சூர்யா. சரி, எடுத்துகிட்டு போயிடுறேன். 2 நாள் அவகாசம் வேணுமா, இல்லை அதுவும் வேணாமா? இப்போ நான் போய் என்ன சொல்லட்டும்? நீங்கள் உங்கள் சொத்தில் பாதியை எழுதி கொடுத்தாலும் அவருக்கு காதல் தான் சார் பெருசுன்னு சொல்லட்டுமா, இல்லை 2 நாள் யோசித்து பதில் சொல்கிறதா சொன்னாருன்னு சொல்லட்டுமா? தவித்தான் சூர்யா. எம்கேஜி ரொம்ப பெரிய இடம். வெறும் வாய்ஸவடால் ஆசாமி இல்லை, சொல்கிறத செஞ்சு காட்டுறவர், நினச்சதை நடத்தி காட்டுறவர். அவரை பற்றி நிறைய அதிபயங்கரமான செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டதுண்டு. செய்தித்தாள்களோட பக்கம் அந்த மாதிரி செய்தித்தாள்களோட வாசனை கூட அடிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட செய்திகள். என் குடும்ப தகவல்களை எல்லாம் சேகரிச்சிருக்காருன்னா நிச்சயமாக விபரீத நோக்கம்தான். ஐயோ, நான் என்ன சொல்கிறது இப்போது? ஓகே மிஸ்டர் சூர்யா, உங்கள் தர்மசம் கூட எனக்கு புரியுது. 2 நாள் அவகாசம் கேட்டாருன்னே நான் சொல்லிடுறேன். நாளா அன்னைக்கு இதே நேரம் இங்கே வர்றேன். குட் பை. மேனன் பெட்டியோடு திரும்பி நடைந்தான். கதவை சாத்தின சூர்யாவுக்கு இதய துடிப்பு அதிகரித்தது. பகுதி 6. அலுவலகத்தில் வேலை ஓடவில்லை. மேனன் சொல்லிவிட்டு போன வார்த்தைகள் சூறாவளி காற்றாக மனதில் சுழன்று அடித்து கொண்டிருந்தன. மின்சார கசிவின் காரணமாக தீ விபத்து. குடும்பத்தில் 7 பேரும் கருகி சாவு. பேப்பரில் தீ விபத்து செய்தி படிச்சிருக்கியா சூர்யா? பத்திரிகைகள் எவ்வளவு அழகாக மக்கள்கிட்ட போய் சொல்லுது பாரு. அது ஏற்பாடு செய்யப்பட்ட விபத்தான். அந்த குடும்பத் தலைவன் எம்கேஜியோட தொழிற்சாலை யூனியன் லீடர். அவரை எதிர்த்தவன். இப்போது நிஜமான செய்தி புரியுதா? நடிகை ஸ்ரீபானு விஷம் அருந்தி தற்கொலை. காதல் தோல்வியால் மனக்கசப்பு. காதலும் இல்லை, தோல்வியும் இல்லை சூர்யா, நிஜம் வேற. ஸ்ரீபானுவை எம்கேஜி புள்ள திலீப்பில்லை, அவன் கொஞ்ச நாள் வச்சுருந்தான். 2 பேரையும் ஒன்றா பிரசிடெண்ட் ஹோட்டலில் நானே பார்த்துருக்கேன். கிடைக்கிற சௌகரியத்தை அனுபவிச்சுக்கிட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே. அவன் கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கா. தினம் 2 கல்யாணம் பண்ணுறவன் அவன். இவளுக்கு மனைவி ஸ்தானம் கொடுப்பானா? சுத்தமாக காரியத்தை முடிச்சுட்டு விஷம் குடிச்சதா செட்டப் பண்ணிட்டாங்க. எம்கேஜி நினச்சா முடியாதது எது? மாம்பழம் கடைத்தெருவில் துப்பாக்கி சூடு. அரசியல் கோஷ்டி பூசல். பலி 8 பேர். அரசியலுள்ள சூர்யா எம்கேஜி குரூப்பில் ஒரு பிரிவு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு கஞ்சாட காட்டினார் எம்கேஜி. ரோட்டில் ஓட ஓட விரட்டி சுட்டு பொசுக்கிட்டானுங்க. ஒருத்தனையாவது அரெஸ்ட் பண்ணணுமே. அரசியல் கோஷ்டி மோதல்னு ஒரு கலர் பூசிட்டாங்க. 10 நாள் கழித்து சும்மா ஃபைலை மூடுறதுக்காக எவனாச்சும் சோம்பேறிங்க 2 பேரை கைது பண்ணி 5 வருஷம் உள்ளே அனுப்பிடுவாங்க. சரியா போச்சு. அவ்வப்போது இது போல எத்தனையோ தகவல்கள் என் காதுக்கு வந்திருக்கின்றன. அந்த எம்கேஜியுடன் இப்பொழுது நானே மோதுகிறேன் நிலை. நினைத்தாலே நடுக்கமாக இருந்தது சூர்யாவுக்கு. ஒலித்த டெலிஃபோனை எடுத்தான். ஹலோ, சூர்யா ஹியர். மஞ்சு பேசுகிறேன் டியர். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சுரத்தே இல்லாமல் சொல்கிற? உடம்பு சரியில்லையா? மனசு என்ன பண்ணுது? குழம்புது. தப்பாச்சே, உடனே தெரிஞ்சிடணுமே. மஞ்சு, நான் உன்னை பார்க்கணும். வர்றியா? வரட்டுமா? நீ வாயேன். லஞ்சு பக்கத்து ஹோட்டலில் சேர்ந்து சாப்பிட்லாம். லீவு போட்டுட்டேன். அப்படியே போய் கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம். ஈவினிங் ஆனால் கூட்டம் நெறியும். இன்னொரு நாள் எடுக்கலாம் மஞ்சு. முதல்ல பேசலாம். அதான் போகிறோமே, 3 வருஷமாக பேசுகிறோமே. திஸ் இஸ் வெரி சீரியஸ். அப்படின்னா முகத்துக்கு பவுடர் போட்டுக்காமல் வரணுமா? மஞ்சு, உன் ஜோக்கை ரசிக்கிற முடியல நான் இல்லை. என்ன நீ இவ்வளவு டல் அடிக்கிற? சரி, நேரில் விசாரிக்கிறேன். எத்தனை மணிக்கு வரட்டும்? 1:30 என்றான் சூர்யா. 2 பாம்பே மீல்ஸ் என்றாள் மஞ்சுளா. பேரர் விலகியதும் மெனுக்கார்டை மூடி ஓரமாக வைத்துவிட்டு, கௌதம புத்தா, உன் மௌனத்தை நீ கலைக்கலாம் என்றால் அருகில் சூர்யா.
சூர்யா பக்கம் திரும்பி. சூர்யா டம்ளரின் விளிம்பை ஒரு விரலால் தொட்டு சுற்றி கொண்டிருந்தவன் நிமிர்ந்தான். பெருமூச்சு விட்டான். தப்பு கணக்கு போட்டாச்சு மஞ்சு என்றான். ரப்பரால் அழிச்சிட்டு சரியாக போட வேண்டியது தானே. ஐ செட் சீரியஸ். எம்கேஜி உன் வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு, அதுலேயும் லவ் மேரேஜ்னு தெரிஞ்சதும் பேசாமல் விலகிடுவார்னு நாம் நினச்சோமே, அது தப்புன்னு சொன்னேன். மஞ்சுளா இப்பொழுது தீவிரமானாள். என்னாச்சு சூர்யா? எம்கேஜியோட செக்ரட்டரி நேற்று ராத்திரி என் ரூமுக்கு வந்திருந்தான். வந்து ஒரு பெட்டியில் 3 லட்சம் பணத்தை வச்சு நீட்டினான். எதுக்கு? நான் உன்னை மறக்கணுமா? பத்தாதுன்னு சொன்னியா? எம்கேஜி தன்னோட சொத்தில் பாதி எழுதி வச்சாலும் இது நடக்காதுன்னு சொல்லிட்டேன். என்னப்பா நீ பழைக்க தெரியாத பிள்ளையா இருக்கியே. இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம், காதலி சம்பாதிக்கிறதா கஷ்டம்? எதுக்கும் நீ மறுபடியும் ஃபோன் பண்ணி 10 லட்சம் கிடைக்குமான்னு கேட்டுப்பாரு. பாதி எனக்கு கொடுத்துடு, மீதியை நீ எடுத்துக்கோ. அண்டா காகசம் அபு காகசம் மறந்துடு சீசேன்னு சொல்லிட்டு ஜோராக மறந்துடலாம். என்ன என்ன என்றாள் மஞ்சு தலையை சாய்த்து அவனை பார்த்து. விளையாடுற விஷயமா இது? அவன் கேட்டான். நீ மூஞ்சில் அடித்த மாதிரி பதில் சொல்லி அனுப்பிட்ட. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த விளக்கண்ணையை குடித்த மாதிரி மூஞ்சியை வச்சுக்கிட்டு இருக்க? மஞ்சு, உனக்கு எம்கேஜியை பற்றி தெரியாது. இப்போ தெரியும். அப்பா அவரோட சரித்திரமே சொன்னார். சூர்யா பேச்சை நிறுத்தி தண்ணீர் எடுத்து குடித்தான். நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளு சூர்யா. எம்கேஜி உன்கிட்ட ஒரு நிபந்தனை வைக்கிறாருன்னு கற்பனை பண்ணிக்கோ. அதாவது உனக்கு உங்கள் அப்பாவோட உயிர் முக்கியமா இல்லை சூர்யாவோட காதல் முக்கியமானு கேட்குறான்னா உன் பதில் என்ன? ரெண்டுமே முக்கியம்தான். ஏதாச்சும் ஒன்று தான் உனக்கு கிடைக்கும். அப்படி உன்னை கார்னர் செஞ்சா உன் பதில் என்ன? உன்னை கார்னர் செஞ்சாங்களா? நீ பதிலை சொல்லு. சொல்கிறேன், உன்னை கார்னர் செஞ்சாங்களான்னு சொல்லு. எஸ் என்றான் சூர்யா. என்னன்னு? மேனன் சொன்னதை விவரித்தான். அவள் முகத்தில் பரவும் சிவப்பை பார்த்தான். சூர்யா, உனக்கு வெக்கமா இல்லை? பதில் சொல்கிறதுக்கு 2 நாள் அவகாசம் கேட்டிருக்கே. நான் குழம்பி போனது நிஜம் மஞ்சு. என் பதில் கேட்டியே, சொல்லட்டுமா? ராட்சசின்னு நினச்சாலும் சரி, எனக்கு என் சூர்யா தான் முக்கியம்னு சொல்லிடுவேன். என்ன அப்படி பார்க்குற? சத்தியமா எங்கள் அப்பாவுக்கு நாளைக்கே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகலாம். அந்த மரணத்தை நான் ஜீரணிச்சு தான் ஆகணும். அப்படி அசம்பாவிதம் நடந்துட்டா அப்பா போயிட்டாரேன்னு கவலையில் இருப்பேன். ஆனால் விஷம் குடிக்க மாட்டேன். நீ அப்படியா? உன்னை என்னால் இழக்கவே முடியாது சூர்யா. பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச் என்றவளின் கண்கள் துளிர்த்தன. அவளின் உறுதியான பதிலில் ஸ்தம்பித்து போயிருந்த சூர்யாவின் தோளில் கை வைத்தாள் மஞ்சு. இப்போ நான் உன்னை கேட்கட்டுமா? கேளு. இதுவும் கற்பனை தான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எம்கேஜி வர்றான். என் பிள்ளை உன் பொண்டாட்டி மேலே ஆசைப்பட்றான்ப்பா. ஒரே ஒரு தடவை அனுப்பி வை, இல்லைன்னா உன் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவேன்னு சொல்கிறான். என்ன செய்வ சூர்யா? அலங்கரித்து அனுப்பி வைப்பியா? மஞ்சு ஆத்திரமாக குரல் உயர்த்தினான். என்ன பேச்சு இது? செருப்பை கழட்டி அப்படி கேட்ட மூஞ்சில் அடிப்பேன். அதுக்கப்புறம் என்ன விளைவுகள் வேணாலும் வரட்டுமே என்றான். இல்லை, யோசிச்சு சொல்கிறேன்னு 2 நாள் அவகாசம் கேட்பியோன்னு நினச்சேன். சூர்யாவுக்கு சாட்டையால் அடித்தது போல் இருந்தது. வலித்தது. தன் குழப்பம் அபத்தமானது என்பது பரிபூரணமாக உணர முடிந்தது. உன்னை புண்படுத்துறதுக்காக கேட்கல சூர்யா. நான் சொன்ன கற்பனைக்கும் இப்போ உள்ள யதார்த்தத்துக்கும் என்ன வித்தியாசம் சூர்யா? ஒரே ஒரு மஞ்சள் கயிறு, அவ்வளவுதானே. அதை நான் ஒரு சம்பிரதாயத்தான் நினைக்கிறேன். என் மனசை உன்கிட்ட பறிகொடுத்த நிமிஷத்துலேருந்து உன்னை என்னோட புருஷனாக தான் நான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் நீ என்னை காதலியாக தான் நினைக்கிற. போதும் மஞ்சு, என்னை சித்திரவதை பண்ணாத. கொஞ்சம் நான் தடுமாறிட்டேன். சரியாக சொன்னால் பயந்துட்டேன். அதுக்காக நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பை சோதிச்சு பார்க்காத. இப்போ பயம் தெளிஞ்சிடுச்சு, குழப்பம் விலகிடுச்சு. ஐ எம் சாரி, வெரி வெரி சாரி. அவள் கைகளை பிடித்து கொண்டான். வெரி குட். இப்போ நடைமுறைக்கு வருவோமா? எப்போ பணம் கொடுத்து மிரட்டி பார்த்தோம் நம்ம காதலை பிரிக்க அந்த எம்கேஜி முடிவு செஞ்சுட்டாரோ, இனி அவர் ஓய போகிறதில்ல. செப்டம்பர் 14 அன்னைக்கு நமக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவர் சும்மா உட்கார்ந்துருப்பாருன்னு எனக்கு தோணலை. ஏதாச்சும் நரித்தனம் செய்வார். பணம் இருக்குது, பலம் இருக்குது, எதுவும் செய்வார். அதனால் நாம் முந்திக்கலாம். புரியலை? அடுத்த தடவை உன்னை பாசத்தாலேயோ பணத்தாலேயோ அவங்க விலை பேசக்கூடாது. விலை பேச வந்தா நீ சொன்னியே அந்த மாதிரி செருப்படி படணும். அப்படின்னா என் கழுத்தில் நீ கட்டின தாலி தொங்கணும். என்ன சொல்கிற மஞ்சு? என்னை நீ மனசார நேசிக்கிறது சத்தியம்தானே? இது அவமானப்படுத்துகிற கேள்வி. என்ன எதிர்ப்பு வந்தாலும் எந்த வகையில் வந்தாலும் என்னை கல்யாணம் செஞ்சுக்கிறதுல நீ உறுதியாக இருக்க தானே? 1000%. அதை நிரூபி. எப்படி? நாளைக்கு காலையில் கோவிலில் வச்சு எனக்கு தாலியை கட்டு. நாளைக்கா? எஸ், நாளைக்கு கோவிலில் கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணிக்கலாம். மாலையும் கழுத்துமா போய் எம்கேஜி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வயசில் பெரியவர், தப்பில்லை. அவரும் மனுஷர் தான். நம்ம அவசர முடிவு நம்ம காதலோட தீவிரத்தை அவருக்கு உணர்த்தும். எங்கள் அப்பா உங்கள் குடும்பம் எல்லாருக்கும் அப்புறம் சொல்லிக்கலாம், புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்கிற? மஞ்சுளாவை பிரமிப்புடன் பார்த்தான் சூர்யா. அவனுக்குள் விழுந்த தீர்மானம் வேர் பிடித்தது. சரி என்றான் உறுதியாக. பகுதி 7.
புல்வெளியில் நாற்காலி போட்டு அமர்த்து நாய்க்குட்டியை எம்ப வைத்து பிஸ்கட் போட்டு கொண்டிருந்த எம்கேஜி வந்த காரின் சத்தத்தில் நிமிர்ந்தார். வந்து நின்ற காரிலிருந்து மஞ்சுளாவும் சூர்யாவும் இறங்கினார்கள். மஞ்சுளா பட்டு புடவையில், சூர்யா பட்டு வேஷ்டியில், இருவர் தோள்களிலும் மாலைகள். மஞ்சுளா கழுத்தில் புத்தம் புது தாலி. அவரிடம் வந்தார்கள். வணக்கம் சார் என்றாள் மஞ்சுளா. இன்னைக்கு காலையில் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. நீங்கள் எங்களை வாழ்த்தணும். கண்ணாடியை கலற்றி கையில் பிடித்து கொண்டார் எம்கேஜி. அவர்களை துடிக்கின்ற உதடுகளுடன் பார்த்தார். சார், இது உங்களுக்கு எதிராக ஒரு சவால் மாதிரி நாங்கள் நடத்தலை. உங்களோட பலம் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எதிராக சத்தியமாக எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. நீங்கள் நினச்சதை உங்களால் சாதிக்க முடியும். உங்கள் வைராக்கியத்தில் எங்கள் காதல் நசுங்கி போயிடும். என்னால் மஞ்சுவையோ மஞ்சுவால் என்னையோ சத்தியமாக மறக்க முடியாது. அதனால தான் வேறு வழி இல்லாமல் இந்த அவசரமான முடிவுக்கு வந்தோம். நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காமல் எங்களை வாழ்த்தணும் ப்ளீஸ் என்றான் சூர்யா. இருவரும் எம்கேஜியின் கால்களில் விழ சில வினாடிகள் அவர் மௌனமாகவே இருந்தார். குனிந்த நிலையிலேயே இருவரும் தங்களுக்குள் பார்த்து கொள்ள, எந்திரிங்க, நல்லாருங்க என்ற எம்கேஜி மேனன் என்றழைத்தார். பங்களாவின் பால்கனியில் நின்று பார்த்து கொண்டிருந்தான் திலீப். இருவரும் இழந்து கொண்டனர். தங்களை அவர் நிஜமாகவே தான் வாழ்த்தினாரா என்று நம்பிக்கை இல்லாமல் பார்த்தார்கள். உட்காருங்க என்றார். எதிர் நாற்காலிகளில் அமர்ந்தார்கள். மேனன் வந்து அவர்களை பார்த்து திகைத்து நிற்க, மேனன், இவங்க நம்ம விருந்தாளிங்க, ஜோரா விருந்து கொடுக்கணும், போய் ஏற்பாடு பண்ண. சார், அதெல்லாம் வேணாம், உங்கள் வாழ்த்து மட்டும்தான் வேணும்னு வந்தோம். அதான் வாழ்த்தியாச்சே. சாட்சிக்காரன் காலில் விழறதை விட சண்டைக்காரன் காலில் விழறது தப்பில்லைன்னு 2 பேரும் புரிஞ்சு வச்சுருக்கீங்க. மேனன், 1000 ரூபாய் கொடு. மேனன் கொடுக்க வாங்கி சூர்யாவிடம் நீட்டினார். வேணாம் சார், வெறுங்கையோடு அனுப்பி எனக்கு பழக்கம் இல்லை. என் கல்யாண பெருசாக இந்த பணத்துக்கு ஏதாவது வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. சூர்யாவின் கையில் வற்புறுத்தி திணித்தார் எம்கேஜி. தேங்க்ஸ் சார், நாங்கள் புறப்படுறோம். சரி. இருவரும் காரில் ஏறிக்கொண்டு புறப்பட்டு சென்றதும் கீழே இறங்கி அப்பாவிடம் வந்தான் திலீப். என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க? என்னடா இது? சொல்லால் அவமானப்படுத்தினதுனால தான் அவமானமா? அவங்க 2 பேரும் செய்கையால் உங்களை நல்லா அவமானப்படுத்திட்டாங்க. நாம் குறுக்கு வழியில் செயல்படுறதுக்கு முன்னால் அவங்க முந்திக்கிட்டாங்க. எவ்வளவு திமிர் இருந்தால் உங்ககிட்டயே ஆசீர்வாதம் வாங்க வருவாங்க. அந்த பரிகாசத்தை புரிஞ்சுக்காம நீங்களும் ஆசீர்வாதம் செய்கிறீங்க, விருந்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்க, மொய் எழுதுறீங்க. எம்கேஜி அவனை உற்று பார்த்தார். எனக்கு தெரியும் டாடி. என்னடா, நீங்கள் ஏதோ ஐடியா பண்ணிட்டீங்க. இல்லை, ஒரு ஐடியாவும் இல்லை. அவங்க நமக்கு ஜன்ன பகையாளிங்க இல்லை, வியாபார பகையும் இல்லை. நீ ஆசைப்பட்ட, போய் கேட்டேன், காதல்னு சொன்னாங்க. சரி, அதை அசைச்சு பார்க்கலாமேன்னு முயற்சி செஞ்சேன். படு ஸ்ட்ராங்குன்னு நிரூபிச்சிட்டாங்க. நேராக இங்கே வந்து இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும்னு சவாலாக கேட்டிருந்தா வேறு ஐடியா பண்ணியிருப்பேன். மன்னிப்பு கேட்குற மாதிரி காலிலேயே விழுந்து ஆசீர்வாதம் கேட்டா நான் என்ன செய்கிறது? நானும் மனுஷன் தானே. முழு நேரம் வில்லனா? போகட்டும், விடு. உனக்கு 1000 பொண்ணுங்களை காமிக்கிறேன், தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ணிக்கோ என்றார் எம்கேஜி. டாடி, எனக்கு மஞ்சுளா தான் வேணும். அதான் அவளுக்கு கல்யாணமே ஆயிடுச்சே, அதனால் என்ன? மேனன் கிட்ட சொன்னால் சின்னதாக ஒரு விபத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு போகிறாரு. சாலை விபத்தில் புதுசாக திருமணமான இளைஞன் சூர்யா மரணம்னு பேப்பரில் வரட்டும் என்றான் திலீப். நிறுத்துடா. நம்மக்கிட்ட சாதிக்கிற சக்தி இருக்கிறதுங்கிறதுக்காக எல்லா விஷயத்துலையும் சதி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ ஆசைப்பட்ட, நான் மெனக்கட்டேன், வேறு மாதிரி ஆயிடுச்சு, விட்டுடு. இனிமேல் இந்த விவகாரம் பற்றி பேசாத. அவள் நம்மளை அவமானப்படுத்திருக்கிறது உரைக்கலையா உங்களுக்கு? இனிமே அதை பற்றி பேசாதன்னு சொன்னேன். போடா, போய் வேறு வேலையை பாரு. எம்கே நாயுடுவோட விளையாட துவங்க. திலீப் கோபமாக தன் காரை கிளப்பி கொண்டு புறப்பட்டான். உங்களுக்கு எப்படியோ, எனக்கு இது பெரிய அவமானம். எந்த பொண்ணும் என்னை இப்படி அவமானப்படுத்தினதில்லை. உங்கள் உதவி இல்லாமலே இந்த விவகாரத்தில் என்னால் என்ன செய்ய முடியும்னு காட்டத்தான் போகிறேன் டாடி. மஞ்சுளா கழுத்தில் தாலியுடன். மஞ்சுளா, அதனால் என்ன? பகுதி 8. என்னம்மா இதெல்லாம் என்றார் டிஐஜி வெங்கடேசன். எங்களுக்கு வேற வழி தெரியல டாடி. எம்கேஜி அவரை எப்படியெல்லாம் ஆள் விட்டு மிரட்டுறாருன்னு உங்களுக்கு தெரியாது என்று விரிவாக விளக்கிய மஞ்சுளா, ஒருவேளை அவரோட மிரட்டலுக்கு நீங்களும் பலியாயிட்டா எங்கள் எதிர்காலமே போயிடும் டாடி. அதனால தான் உங்ககிட்ட கூட சொல்லாமல். சாரி, தப்பு தான். முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, அப்புறம் எங்களை மன்னிச்சிடுங்க. கால்களில் விழுந்து அவர்களை ஆசீர்வாதம் செய்தார் வெங்கடேசன். நீங்கள் செஞ்சது சரியான வழின்னு தான் படுது. புக் பண்ணி வச்ச கல்யாண மண்டபத்தை என்ன செய்கிறது? காசை மிச்சம் பிடிக்காம அதே தேதியில் அதே மண்டபத்தில் ரிசப்ஷன் நடத்துறது என்று சிரித்தான் சூர்யா. சூர்யாவின் ஊருக்கு போய் நிலைமையை விவரித்து ஆசீர்வாதம் பெற்று திரும்பினார்கள். நந்தனத்தில் ஃபோனுடன் கூடிய ஒரு நல்ல ஃப்ளாட்டை வாடகைக்கு எடுத்தார்கள். பால் காய்ச்சி குடி புகுந்தார்கள். அலங்கரிக்கப்பட்ட கட்டிலில் சூர்யாவின் மார்பில் சாய்ந்திருந்த மஞ்சுளாவின் கன்னத்தை செல்லமாக கிள்ளினான் சூர்யா. பழமொழி எல்லாமே உண்மைதான் போல இருக்கு என்றான். என்ன பழமொழி என்றாள்.
ஒரு பொண்ணு நினச்சா எதையுமே சாதிப்பா. ஆமாம், இன்னொரு பழமொழி கூட உண்மைதான். என்னது? ஆண்கள் சபல புத்திக்காரங்க. இது என்ன புது குற்றச்சாட்டு? உன்னை தவிர நான் வேற யார் மேலே சபலப்பட்டேன் மஞ்சு? அந்த சபலம் இல்லை, குடும்பத்துக்கு ஏதாவது செஞ்சிருவேன்னு மிரட்டினதுமே இவளை கை கழுவிடலாம்னு கொஞ்சம் சபலப்பட்டீங்களா இல்லையா? ஏய், இது என்ன புதுசா இங்கே போடுற? வேற யாரோ மாதிரி இருக்கு. எப்பவும் போல வா பொண்ணு சொல்லு. புருஷன் ஆயிட்டீங்களே, இன்னும் என்ன மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு அம்மா சத்தம் போட்டாங்க. பேர்த்தாத மஞ்சு. எப்படியோ பேச்சை மாற்றியாச்சு. மஞ்சு, நீ மிகைப்படுத்தி சொல்கிற. நான் கொஞ்சம் தடுமாறினேன், அவ்வளவுதான். தீர்மானத்துக்கு வந்தேனா என்ன? எம்கேஜியை நேரில் வந்து நேரடியாக மிரட்டியிருந்தா தீர்மானிச்சுக்கலாமோ என்னவோ. போச்சு, இதை நீ விட போகிறதில்ல. வாழ்நாள் முழுக்க சொல்லி காட்ட போ. மேற்கொண்டு இதை பற்றி உன்னை பேச விடாமல் செய்ய எனக்கு இப்போதைக்கு வழி தெரியும். என்ன என்றதில் நவுக் முன்பாக அவள் இதழ்களை ஆவேசத்துடன் கவ்விக்கொண்டாள் சூர்யா. இந்த இடத்துல முற்று போட்டு கதையை மங்களமாக முடிக்க எனக்கு ஆசைதான். ஆனால் உருப்பட திலீப் இவங்களோட வாழ்வில் குறுக்கிட்டே தீர்வேன்னு கருவி தொலைந்து விட்டபடியால் கதையை தொடரலாம். மஞ்சுளா மதிய தூக்கத்திற்கு பிறகு கண் விழித்த போது மணி மாலை 5:30. பதறி எழுந்தாள். 6 மணிக்கெல்லாம் தயாராரு, நான் வந்துடுறேன், சினிமாவுக்கு போகலாம் என்று சொல்லி கொண்டிருந்தான் சூர்யா. அவசரமாக பாத்ரூம் சென்று குளித்தாள். அறைக்குள் வந்து வார்ட்ரோப் திறந்து வைத்துக்கொண்டு யோசித்தாள். எந்த ட்ரெஸ்ஸு? லைட் ப்ளூ சூர்யாவுக்கு பிடிச்ச நிறம். லைட் ப்ளூ சிஃபான் புடவை எடுத்து கட்டி கொண்டாள். தலைவாரி குதிரைவால் கொண்டையாக ஸ்ட்ரெச் பேண்ட் போட்டுக்கொண்டாள். லைட்டாக முத்திற்கு மேக்கப் போட்டுக்கொண்டு சென்ட் ஸ்ப்ரே செய்து கொண்டாள். சூர்யாவுக்கு லைட் ப்ளூ ஷர்ட்டும் டார்க் ப்ளூ பேண்ட்டும் எடுத்து கட்டில் மேல் தயாராக வைத்தாள். நகங்களுக்கு பாலிஸ் தடவி கொண்டாள். ஹாலுக்கு வந்து காத்திருந்தாள். ஒலித்த டெலிஃபோனை எடுத்தாள். ஹலோ என்றாள். மிஸ்ஸஸ் சூர்யா? ஆமாம், கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து இன்ஸ்பெக்டர் முருகப்பன் பேசுகிறேன். உங்கள் ஹஸ்பண்ட் சூர்யா இன்னைக்கு எந்த கலர் சட்டை போட்டுக்கிட்டு ஆஃபீஸ் போனார்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மேடம்? ஓஎஸ், க்ரீம் கலர் பிளைன் ஃபுல் ஹேண்ட் சட்டை. எதுக்கு கேட்குறீங்க சார்? பிளாக் கலர் பேண்ட்டா? ஆமாம். பவர் கம்பெனி ஒயிட் ஷூவா? ஆமாம். எதுக்காக கேட்குறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். அதிர்ச்சி அடையாதீங்க மேடம். நீலர பக்கத்தில் ஒரு ரோட்டோரமாக ஒரு இளைஞர் முகத்தில் ஆசிட் வீசியிருக்காங்க. பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இப்போ நாங்கள் அவருக்கு முதலுதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர் மணி பர்ஸில் இருந்த கார்டை வச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். சப் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் உங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் பதட்டப்படாமல் அவரோட வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் கணவர் சூர்யாவான்னு பார்த்து சொல்லுங்கள். மை காட், அவருக்கு எப்படி இருக்குது? முகத்தில் முக்கால்வாசி செதஞ்சிருக்கு. உயிர் இருக்குது, காப்பாற்றிடுவாங்கன்னு நம்புகிறோம். முதல்ல உங்களை நேரடியாக தொடர்பு கொள்றதுக்கு முன்னாடி டிஏஜி வெங்கடேசன் சாரை தான் நாங்கள் காண்டாக்ட் பண்ணோம். வெளியூர் போயிருக்கிறதா அவர் ஆஃபீஸில் சொன்னாங்க. திருச்சி போயிருக்காரு. கடவுளே, அது என் கணவனாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் மேடம். ஃபோனை வைத்தாள் மஞ்சு. கரகரவென்று கண்களில் சுரந்த நீர். க்ரீம் கலர் சட்டை, கருப்பு பேண்ட்டு, பவர் ஷூ, மணி பர்ஸில் விலாசம், இத்தனையும் பொருந்ததே. ஆசிட். ஐயோ, யாரு? ஆனாலும் தன்னோட கணவனாக இருக்கக்கூடாது என்கிற நப்பாசையில் சூர்யாவின் அலுவலகத்திற்கு ஃபோன் செய்தாள். அவர் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே புறப்பட்டு போயிட்டாரே. வாசல் அழைப்பு மணி ஒலித்தது. கதவை திறந்த மஞ்சுளா. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் நின்று கொண்டிருந்தார். மிஸ்ஸஸ் மஞ்சுளா, நான் தான். இன்ஸ்பெக்டர் முருகப்பன் ஃபோன் செஞ்சாரா மேடம்? செஞ்சாரு, போலாமா என்றால் செருப்புகளை அணிந்து கொண்டு. போலீஸ் ஜீப்பில் வழியெல்லாம் சப் இன்ஸ்பெக்டர் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே வந்தார். நீலாங்கரை வந்தபோது முற்றிலும் இருட்டி இருந்தது. போலீஸ் ஜீப் முக்கிய சாலையிலிருந்து திசை திரும்பியது. ஒரு அடர்ந்த முக்குத்தோப்பு வழியாக ஜீப் செல்ல, எங்கே போகிறோம் என்றாள் மஞ்சுளா. அந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி கொஞ்சம் உள்ளடங்கி இருக்கு என்றார் சப் இன்ஸ்பெக்டர். சற்று தூரம் போன பிறகு அந்த மண்பாதையில் 2 விளக்குகளையும் போட்டுக்கொண்டு ஒரு வெள்ளை காண்டசா கார் நின்று கொண்டிருக்க அதன் அருகில் சென்று ஜீப் நின்றது. காரின் பானலில் அமர்ந்து சிகரெட் பிடித்து கொண்டிருந்தவனை அரை இருட்டில் சரியாக தெரியவில்லை. 2 புறங்களில் சவுக்கு மரங்கள். அவன் கீழே குதித்து முன்புறம் வந்தான். நல்வரவு மஞ்சு என்றான். அவனை உற்று பார்த்த மஞ்சுளா அதிர்ந்து, திலீப் இவனா? லேசான நடுக்கத்துடனும் குழப்பத்துடனும் இறங்கினாள் மஞ்சுளா. போலீஸ்காரனாச்சே, அதனால் உனக்கு தகுந்த மாதிரி நாடகம் செட்டப் செஞ்சு போலீஸ் ஜீப், இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் எல்லாம் வாடகைக்கு எடுக்க வேண்டியதாக போச்சு என்றான் திலீப். எல்லாம் பொய்யா? நீ என்னை தேடி இப்படி அலங்கார தேவதையாக வந்து சேர்ந்திருக்கிறது மட்டும்தான் நிஜம். நீங்கள் மெயின் ரோட்டுக்கு போங்கடா, மிச்சத்தை நான் பார்க்குறேன். போலீஸ் ஜீப் ஜல் என்று ரிவர்ஸில் சென்று விட அந்த சவுக்கு தோப்பில் விளக்கு போட்ட அந்த காரும் திலீப்பும் அவளுக்கு மட்டும் ஏதேதோ பறவைகளின் கீச் கீச் சத்தம், தேய் நிலவின் தேய்ந்த வெளிச்சம், சலசலக்காற்று. திலீப், சூர்யா எங்க என்றாள். அவனுக்கு அதே இன்ஸ்பெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் செஞ்சு உனக்கு ஆக்சிடென்ட்னு சொல்லி ராயபுரத்துக்கு வர சொல்லிட்டாரு. உன் புருஷன் ராயபுரம் நாங்கள் சொன்ன ஆஸ்பத்திரியில் உன்னை தேடி பார்த்துட்டு குழம்பி தவிச்சுக்கிட்டு இருப்பான். திலீப்,
எதுக்கு? எதுக்காக இதெல்லாம்? திலீப் சிரித்தான். தெரியாது? எதுக்குன்னு தெரியாது? உன் கல்யாணத்தினால தெரியாதுன்னு சொன்னா கூட கஷ்டப்பட்டு நம்பலாம். இப்பவும் தெரியாதுன்னு சொன்னா எப்படி என்றான். சி நாயே, நான் வர்றேன். திரும்பி நடந்தவளின் புடவை தலைப்பை சட்டென்று இழுத்தான். நான் நினச்சது நடக்காம இங்கேருந்து நீ போக முடியாது மஞ்சு. எவ்வளவு திமிர் இருந்தா என்னும் எங்கள் அப்பாவையும் அவமானப்படுத்துவேன். இது பாரு, நீ வேணும் எனக்கு. போராட்டம் இல்லாமல் கிடைச்சா நல்லது. இங்கே நீ தப்ப முடியாது. இது என் ஃப்ரெண்டோட தோப்பு. எல்லையில் நம்ம பசங்க காவலுக்கு இருக்காங்க. நீ கத்திப்பாரு, யாருக்கும் கேட்காது. எம்ஜிஆர் மாதிரி டைவ் அடித்து வந்து இங்கே உன்னை யாரும் காப்பாற்ற போகிறதில்ல. ப்ளீஸ் வேணாம் என்றாள் கெஞ்சலுடன் மஞ்சுளா. ஆனோ நானும் வேணும்னு தான் ப்ளீஸ் சொல்கிறேன். ப்ளீஸ் வேணும். நான் இப்போ இன்னொருத்தர் மனைவி. கடிச்ச பழம்தான் ரொம்ப தித்திக்கோ. தோ துப்பிக்கோ திட்டிக்கோ, ஆனால் வந்துடு. அவளை நெருங்கினான். அவளின் புஜங்களின் மேல் அழுத்தமாக கைகளை வைத்தான். ஐயோ என்னை காப்பாத்துங்க மஞ்சுளா மஞ்சுளா கத்தினாள். திலீப் ஒரு கையால் தன் பேண்ட் சிப் பாக்கெட்டில் லோடு செய்து தயாராக வைத்திருந்த சிரஞ்சை எடுத்தான். ஊசியை மூடியிருந்த பிளாஸ்டிக் குப்பியை உதிர்த்துவிட்டு இமைக்கும் நேரத்தில் அவள் புஜத்தில் ஊசியை இறக்கினான். வினாடிகளில் அவளின் கண்கள் சொருக உடல் சாய அவளை தூக்கி கொண்டு காருக்குள் நடந்தான். காரின் பின் சீட் கதவை திறந்து உள்ளே அவளை படுக்க வைத்தான். காரின் விளக்குகளை அணைத்தான். காரின் சன்னமான உள் விளக்கை மட்டும் போட்டுக்கொண்டான். திலீப்பும் காரின் பின் சீட்டில் நுழைந்தான். ரமேஷ் இரு. ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு கத்துன மாதிரி கேட்கல இப்போ என்றான் தினகர். பிரம்மையா உனக்கு என்று சிரித்தான் ரமேஷ். ரமேஷ் திரைப்படத்துறையில் டைரக்டராக நுழைய இருக்கிற தற்பொழுது ஒரு பிரபல இயக்குனரிடம் அசோசியேட் டைரக்டராக பணிபுரிகிற இளைஞன். தினகர் அவனது நண்பன். ரமேஷ் தான் செய்து வைத்திருக்கும் ஒரு திரைக்கதையை சொல்வதற்காக நீலாங்கரையில் ஒரு பீச் ரெசார்ட்டில் கடற்கரை ஒட்டி காட்டேஜ் வாடகைக்கு எடுத்திருந்தான். தினகரனிடம் கதை சொல்லியபடி கடற்கரை ஓகமாக நடந்தபடி வெகு தூரம் தள்ளி வந்துவிட்ட நிலையில், இல்லை ரமேஷ், அதோ பாரு, அங்கே ஒரு சவுக்குத்தொப்பு தெரியுதுல்ல, அந்த பக்கத்துல இருந்து தான் குரல் வந்துச்சு. நீ சுவாரஸ்யமாக கதை சொல்லிக்கிட்டு இருந்த, அதனால உனக்கு பொம்பளை குரல்டா. ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு கேட்டுச்சு. இந்த பக்கம் வேற ஆள் நடமாட்டத்தையே காணமே. அந்த தோப்புக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்களோ. ஆயுதம் வச்சிருக்கலாம். நம்மக்கிட்ட என்ன இருக்கு? போய் அனாவசியமாக வம்புக்கு மாட்டிக்கணும். திரும்பி நடக்கலாம் வா. நீ சொல்லிட்டு வந்த கதையில் வர்ற ஹீரோ மட்டும்தான் அநீதியை எதிர்த்து போராடுவானா? இப்படி பொறுப்பில்லாமல் பேசாத ரமேஷ். என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாம் வா. தினகரும் ரமேஷும் கால்களில் விரைவு கூட்டி சவுப்பு தோப்பை நோக்கி நடக்க துவங்கினர். மஞ்சுளா அரை மயக்கத்தில் இருந்தாள். தனக்கு நடக்கிற கொடுமையை அவளால் உணர முடிந்தது. ஆனால் தடுக்க முடியவில்லை. உடம்பில் எதிர்ப்பு சக்தி எல்லாம் தொலைந்து போயிருந்தது. சில நிமிடங்கள் கழித்து திலீப் உடைகளை அணிந்து கொண்டான். அவளுடைய கலைந்த உடைகளை முன்போல சரி செய்தான். காரை விட்டு இறங்கினான். டிக்கியை திறந்தான். தண்ணீர் கண் எடுத்து வந்தான். பளிச்சென்று அவள் முகத்தில் தெளித்தான். கண்களை மலர்த்தின மஞ்சுளா இப்பொழுது மெதுவாக மயக்கத்தின் பிடியில் இருந்து விடுபட்டு கொண்டிருந்த உணர்வுகள் திரும்பிக் கொண்டிருந்தன. திலீப் தெளிவில்லாமல் அரை இருட்டில் தெரிந்தான். ஆனால் திலீப் தான் என்று உணர முடிந்தது. என்றான் உத்தரவாக. தடுமாறி இறங்கினாள். 2 கைகளாலும் தன் முகத்தை பொத்திக் கொண்டு அழத் தொடங்கினாள். இப்போ ஜெயிச்சது யாருமா டார்லிங்? டேஷ்போர்டை திறந்து அந்த ரிவால்வரையும் சைலன்சரையும் எடுத்துக்கொண்டு காரை விட்டு வெளிப்பட்டான் திலீப். அவன் அந்த ரிவால்வரில் சைலன்சரை பொருத்துவதை பார்த்த மஞ்சுளாவின் முகத்தில் நீதி பரவியது. மஞ்சு, நீ கண்ணகி பரம்பரை. உன் கற்பு போயிடுச்சு. இனிமேயும் நீ இந்த உலகத்தில் வாழ விரும்புகிற. அதனால் உன்னை மேலே அனுப்பி வச்சிடலாம்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு சௌகரியமும் இருக்குது. இப்போ உன்னை உயிரோடு விட்டேன்னு வையி, நீ என்ன செய்வ? அழுதுகிட்டே போய் உன் புருஷக்கிட்ட சொல்லுவ, உங்கள் அப்பங்கிட்ட சொல்லுவ. அவன் டிஏஜி, அனாவசியமாக எங்களுக்கு தொல்லை கொடுப்பான். எதுக்கு வம்பு? உன்னை தீர்த்துட்டா உனக்கு ஃபோன் செஞ்சு சாமர்த்தியமாக ஜீப்பில் ஏற்றிக்கிட்டு வந்ததுக்கெல்லாம் சாட்சியே இல்லாமல் போயிடுமே. என்ன சொல்கிற? காருக்கருகே தள்ளாடி நின்ற உச்சமான அதிர்ச்சியில் வார்த்தைகளே இல்லாமல் உறைந்து போயிருந்தாள். திலீப் ரிவால்வரை அவளை நோக்கி உயர்த்தினான். அவளுக்கும் அவனுக்கும் 7 அடி தூரமே இடைவெளி இருந்தது. ஒரு மரத்தில் 2 பறவைகள் சடசடுத்து குறுக்கே பறந்தன. மிக தூரத்தில் அலையோசை, காற்றின் சத்தம் பிராணமாக கேட்டது. மஞ்சுளாவை மேலும் 2 அடி நெருங்கின திலீப் சுட்டான். பெரிய அலறலோடு மார்பை பிடித்து கொண்டு மஞ்சுளா கீழே விழ அதே வினாடியில் அவன் 4 அடி பின்னால் தீனமாக ஒலி எழுப்பியபடி ஒரு பறவையும் கீழே விழுந்தது. மஞ்சுளா ஒரு அலறலுக்கு பிறகு அடங்கி போனாள். ஆனால் அந்த பறவை தன் இறக்கைகளை 2-3 முறை சடசடத்து அடங்கியது. முதலில் திலீப்புக்கு எதுவும் மஞ்சுளாவை தாண்டி வந்து கீழே பார்த்தான். இரத்த கசிவுடன் அந்த பறவையை பார்த்தான். அதை இறக்கைகளை பிடித்து கையில் எடுத்து பார்த்தான். பிறகுதான் புரிந்தது. மஞ்சுளாவை வைத்த குண்டு மஞ்சுளாவின் முதுகு வழியாக வெளியேறி குறுக்கே பறந்து கொண்டிருந்த இந்த பறவையும் தாக்கிவிட்டது.
புறாவே, நீ இந்த மஞ்சுளாவை காதலிச்சியா என்ன? சேர்ந்து உயிரை விட்டுருக்கியே. சிரித்து கொண்டு அந்த புறாவை தூக்கி வீசினான். காரில் அமர்ந்தான். ஸ்டார்ட் செய்தான். புறப்பட்டான். காரின் முன் விளக்குகள் சலனமற்று கிடந்த மஞ்சுளாவின் உடலை விட்டு தடவி விட்டு விலகின. கார் தோப்பை விட்டு வெளியேறியது. பகுதி 9. ஹலோ, அவசர போலீஸா? இங்கே நீலாங்கரையில் பிளாட்டினம் பீஸாட் ஹோட்டல்லேருந்து ரமேஷ் பேசுகிறேன் சார். இங்கே பக்கத்தில் ஒரு சவுப்பு தோப்புக்குள்ளே ஒரு பொண்ணு பணமாக கிடக்குறா. சத்தம் கேட்டு நாங்கள் போகிறப்போ ஒரு ஆள் வெள்ளை கலர் காண்டஸால் ஏறி புறப்பட்டு போனா. அந்த காரோட நம்பரை நாங்கள் நோட் பண்ணிட்டோம். TNJ 6897. நீங்கள் உடனே வாங்க சார், ஹோட்டல் ரிசப்ஷன்லேயே வெயிட் பண்ணுறோம், உங்களை ஸ்பாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறோம் என்று பேசிவிட்டு ஃபோனை வைத்த ரமேஷிற்கு இன்னும் படபடப்பு அடங்கவில்லை. ராஸ்கல் ஈவிரக்கம் இல்லாமல் கொலை பண்ணிட்டு போயிட்டானே. கழுத்தில் தாலி, அவனோட பொண்டாட்டியாக இருக்குமா? அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் கடைசி வரைக்கும் நம்ம போலீஸ்க்கு துணையாக நின்று கோர்ட்டில் சாட்சி சொல்லி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் ரமேஷ் என்றான் தினகர் உணர்ச்சி பூர்வமாக. டெபுட்டி கமிஷனர் நீலமேகம் உடனே துரிதமான நடவடிக்கைகள் எடுத்தார். அவரே ஸ்பாட்டுக்கு விரைந்தார். ரமேஷ் தினகரை விரிவாக விசாரித்தார். அவர்களின் விலாசங்கள் வாங்கி கொண்டு அனுப்பி வைத்தார். மஞ்சுளாவின் உடலை கைப்பற்றினார். காயத்தை பார்த்த உடனேயே புல்லட் உண்டு என்று கணித்தார். சார்ஜ் லைட் பொருத்தி தடயங்கள் சேகரிக்க ஏற்பாடு செய்தார். உயிரை குடித்த புல்லட் அடித்தது. வயர்லெஸ் மூலம் குறிப்பிட்ட எண் உள்ள காண்டசா காரை நகரில் எங்கு கண்டாலும் நிறுத்தும்படி டிராஃபிக் பிரிவுக்கு தெரிவித்தார். RTO அலுவலகத்தில் விலாசம் விசாரிக்க சொன்னார். மஞ்சுளாவின் அருகில் அவளது கைப்பை கிடைத்ததால் அதிலிருந்து சூர்யாவுக்கு தகவல் தந்து அவனை GH வர சொல்லி தன் மனைவிதான் என்று அடையாளம் காட்ட சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைத்துவிட்டு அவன் மூலம் மஞ்சுளா TIGயின் மகள் என்பதை அறிந்து கொண்ட பிறகு மதுரையில் இருந்த வெங்கடேசனை லொக்கேட் செய்து தகவல் கொடுத்தார். 1 மணி நேரத்தில் ஒரு போலீஸ் படையோடு MKG வீட்டில் நுழைந்தார் டெபுட்டி கமிஷனர் நீலமேகம். எஸ்கியூஸ் மீ சார். புத்தகத்திலிருந்து நிமிர்ந்தார் MKG. ஐ எம் டெபுட்டி கமிஷனர் நீலமேகம். TNJ 6897 காண்டசா உங்கள் வண்டி தானே? எஸ். பையன் மிஸ்டர் திலீப்பை கொஞ்சம் கூப்பிட முடியுமா? என்ன விஷயம்? TIG வெங்கடேசனோட மகள் மிஸ்ஸஸ் மஞ்சுளாவை உங்கள் பையன் திலீப் துப்பாக்கியால் சுட்டு கொலை செஞ்சுருக்கலாம்னு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சந்தேகப்படுறோம். திலீப்பா கொலையா? சச்சா, கொஞ்சம் அவரை கூப்பிட்டா தேவலாம். MKG இன்கம் ரிசீவர் எடுத்து எண் அளித்து திலீப் கீழவா உடனே என்றார். வைத்தார். திலீப் தன் அறை விட்டு காதில் வாக்மேன் டேப்பின் ஹியரிங் செட்டுடன் லேசாக நடனமாடியபடி வந்தவன் ஹாலில் 4-5 போலீஸ் அதிகாரிகளை பார்த்ததும் வெலவெலத்து போனான். மைகாட், இப்படி மோப்பம் பிடிச்சாங்க, எந்த தடயத்தையும் விடவில்லையே, யாரும் பார்க்கலையே, அப்புறம் எப்படி? வாக்மேன் செட்டை கலற்றி போட்டுவிட்டு நிதானமாக இறங்கி வந்தான் திலீப். என்னடாடி என்றான் அவர்களை எல்லாம் ஒரு முறை பார்த்து கொண்டு. டெபுட்டி கமிஷனர் என்னவோ சொல்கிறாரு. என்ன சார்? 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீலாங்கரையில் இருக்கிற சவுப்பு தோப்பில் மிஸ்ஸஸ் மஞ்சுளாவை துப்பாக்கியால் சுட்டு கொலை செஞ்சுருக்கீங்க திலீப். அதுக்காக உங்களை கைது செய்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நோ, நான் யாரையும் கொலை செய்யலை கத்தினான் திலீப். வியர்த்து போனான். பதப்படாதீங்க மிஸ்டர் திலீப், கண்ணால் பார்த்த 2 சாட்சிகள் இருக்காங்க. அவங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் போய் பாடியை கைப்பற்றோம். கேட்குற கேள்விகளுக்கு கொஞ்சம் பதில் சொல்கிறீங்களா? 1 நிமிஷம் டிசி சார் என்று எழுந்து கொண்டார் MKG. என்ன, அரெஸ்ட் வாரண்ட் இருக்கா? இல்லை, ஆனால் விசாரணை கைதியால் அழைச்சிட்டு போக முடியும். ரைட், 2 நிமிஷம் என் பையனோட நான் தனியாக பேச முடியுமா? இங்கே தான். அதுக்கு அவன் எங்கேயும் தப்பிச்சு போயிட மாட்டான். வாடா என்னோட என்ற MKG அருகில் இருந்த அறைக்கு நடக்க தயக்கத்துடன் தொடர்ந்தான் திலீப். அறைக்குள் வந்து கதவை சாத்தியதும் சட்டென்று அவன் சட்டையை பிடித்து உலுக்கினார். சொல்லுடா, அவர் சொல்கிறது நிஜமா? அமைதியாக நின்றான். தலை குனிந்தான். ஆமாம் ராஸ்கல், கொலை எவ்வளவு பெரிய விஷயம். ஏண்டா புத்தி இப்படி போகுது? சொன்னியா என்கிட்ட? யாரும் பார்க்கலன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். கொலை பண்ணுற அளவு என்ன இலவிடா வெறி. மஞ்சுளாவை மறக்க முடியல, அதான் முதல்ல கற்பழிச்சிட்டு அப்புறம் சுட்டேன். கடவுளே, இது வேறையா? துப்பாக்கி ஏதுடா? லைசன்ஸ் இல்லாமல் வச்சுருக்கேன். பாதுகாப்புக்காக 6 மாதம் முன்னாடி வாங்கினது. சைலன்சர் பொருத்தி தான் சுட்டேன். அப்படியும் யார் பார்த்ததுனே இல்லையே. துப்பாக்கி எங்க? என் ரூமில் தான் ட்ராயரில் இருக்குது. இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்கடா முட்டாள். ஏச்சும் பண்ணுங்க டாடி, காசு கொடுத்து சரி பண்ணுங்க டாடி. இப்படி பின்னாலேயே வந்து நிற்பாங்கன்னு எனக்கு தெரியாது. சரி வா, இவர்கிட்ட பேசி பார்க்குறேன். மினிஸ்டர் ஊரில் இருக்காரான்னு விசாரிக்கணும். இரும் வெளியே வந்தபோது மாடிப்படிகளின் மேலிருந்து இறங்கி கொண்டிருந்தார் TC நீலமேகம். அவர் கையில் வெள்ளக்கல், அதன் மேல் ரிவால்வர் மற்றும் சைலன்சர். என்ன இது? அதட்டலாக கேட்டார் MKG. உங்கள் பையன் கொலைக்கு பயன்படுத்தின ஆயுதம் இவ்வளவு சுலபமாக கிடைக்கும்னு எதிர்பார்க்கலனா? யாரை கேட்டு நீங்கள் மாடிக்கு போனீங்க? சில சமயங்களில் இப்படி செய்ய வேண்டியிருக்கு.
சர்ச் வாரண்ட் இருக்கா? இல்லை. ஆனால் இது சில விதிவிலக்குகள் உண்டு. நான்சென்ஸ். என் பையன் ரூமில் இருந்த ஒரு 1,00,000 ரூபாய் நகையை நீங்கள் அத்துமீறி நுழைஞ்சு திருடிட்டதா நான் புகார் கொடுக்க முடியும், தெரியுமா? பை ஆல் மீன்ஸ் கொடுங்க. மிஸ்டர் திலீப் வர்றீங்களா? இருங்க, அவன் கொலை செய்யலை, அதை கோர்ட்டு பண்ணட்டும். என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் தெரியுமில்ல உங்களுக்கு. என் கடமையிலேருந்து என்னை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நான் யாரோட மிரட்டலுக்கும் பயமுறுத்தலுக்கும் பயப்படுறதில்ல. என் முழங்காலுக்கு கீழே, தொடையில், இடுப்பில் 3 இடத்துல துப்பாக்கி குண்டு புகுந்த தழும்பு இருக்குது. தீவிரவாதி ஒருத்தனை தனி மனுஷனாக போய் பிடிச்சப்போ வாங்கின பரிசு. அதனால் நீங்கள் குண்டர்களை அனுப்பி பேசினாலும் சரி, பணத்தால் பேசினாலும் சரி, இல்லை அரசியல் சிபாரிசு மூலமாக பேசினாலும் சரி, எல்லாத்துக்கும் என்னால் பதிலடி தர முடியும் என்று டெபுட்டி கமிஷனர் நீலமேகம் நடந்து திலீப்பை அவன் கழுத்தில் கை வைத்தார், தள்ளினார். மரியாதையே போய் ஜீப்பில் ஏறிடா நாயே, உனக்கு இனி மரியாதை கிடையாது என்றார். எம்கேஜியின் நெற்றி நரம்புகள் துடித்தன. பகுதி 10. மஞ்சுளாவின் படத்திற்கு மாலை போட்டு ஊதுபத்தி கொளுத்து வைத்திருக்க சூர்யா சொந்த கண்களுடன் ஒரே திக்கில் நிலைத்த பார்வை பார்த்து கொண்டிருந்தான். அவன் தோளில் கை வைத்தார் வெங்கடேசன். மாப்பிள்ள, எனக்கு இப்போ போய் சேர்ந்துட்ட மஞ்சுளாவை நினச்சி கவலைப்படுறதா, இல்லை பிரம்ம பிடிச்ச மாதிரி நேற்றுலேருந்து எதுவுமே சாப்பிடாம வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை நினச்சி கவலைப்படுறதான்னு தெரியல. துக்கத்தை மனசில் தேக்கி வைக்காதீங்க, வாய் விட்டு அழுதுடுங்க ப்ளீஸ். திரும்பி அவரை பார்த்தான் சூர்யா. அழுதுட்டா அவளை கொண்டாந்திய முன்னாடி நிறுத்திடுவீங்களா? என்ன பண்ணுறது மாப்பிள்ள, வாழ்க்கையில் சில சமயம் இப்படி அசம்பாவிதம் குறுக்க வந்துடுது. எனக்கு ஒரே பொண்ணு, பெத்து சீட்டி வளர்த்து என் மனசில் எவ்வளவு துக்கம் இருக்கும். நீங்கள் போலீஸ்காரர், உங்களால் எதையும் ஜீரணிச்சிக்க முடியுமாமா? நான் சாதாரண மனுஷன். அவன் நோயில் படுத்து செத்திருந்தா ஆறுதலாக இருக்குமாமா? எவ்வளவு கொடூரமான சதி. அந்த திலீப்பை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது சும்மா ஐவாஷ். ஒரு வாரத்தில் அவனை எம்கேஜி வெளியில் கொண்டு வந்துடுவார். ஜாலியாக நமக்கு முன்னாடி அவன் சிரிச்சுக்கிட்டே காரில் போவான். அது நடக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த கேஸை டீல் பண்ணுற டிஏசி, அவர் டிசி நீலமேகம் ரொம்ப நேர்மையானவர். அது மட்டும் இல்லை, ஜீப் மினிஸ்டருக்கு ரொம்ப நெருக்கம். சிஎம்முக்கு எம்கேஜி மேலே சில மனத்தங்கள் இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் எந்த அரசியல்வாதியும் தலையிட தயங்குவாங்க. அப்படியே தலையிட்டாலும் நடக்காது. மஞ்சுளா ஒரு டிஏஜியோட பொண்ணு. அதனால் எல்லா பத்திரிகைகளும் கிளின்னு கிளிக்க போகுது. அந்த திலீப்பை தூக்கு மேடையில் ஏற்றாமல் யாரும் ஓய போகிறதில்ல. சூர்யா சிரித்தான். எதுக்கு சிரிக்கிறீங்க? 9 கொலை பண்ணின குற்றவாளியவே தூக்கில் போட 1000 தடவை யோசிச்சுக்கிட்டு இருக்க சட்டம். இந்த விஷயம் வேற. எந்திரிச்சு சாப்பிட வாங்க. மனசு கேட்கல மாமா. சினிமாவுக்கு போகலாம், ரெடியாருன்னு சொல்லிட்டு போனேன். எனக்கு திடீர்னு ஃபோனு. ராயபுரத்தில் ரமணா ஆஸ்பத்திரியில் மஞ்சுளாவை ஆக்சிடெண்ட் ஆகி அட்மிட் பண்ணியிருக்கிறதா ஒருத்தன் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிட்டு புத்தமாக பேசினான். நம்புற மாதிரி பேசினான். எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரல. எதுக்கும் வீட்டுக்கு ஒரு தடவை ஃபோன் பார்க்கலாமேன்னு ஒரு சின்ன யோசனை கூட வரல. அசடு மாதிரி புறப்பட்டு போய் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சமயத்தில் என்ன சாமர்த்தியமாக அவளை கடத்திக்கிட்டு போய் வெடித்து அழ துவங்கிய சூர்யா வெங்கடேசனின் தோளில் சாய்ந்து கொள்ள அந்த அழுகை அவரையும் பற்றி கொண்டது. மரியாதைக்காக கதவை தட்டிவிட்டு அந்த பெரிய குளிர் அறைக்குள் நுழைந்தார் ஏஜி. 3 புறங்களிலும் வரிசையாய் சட்ட புத்தகங்களை அடுக்கி வைத்துக்கொண்டு சுழல் நாற்காலியில் சாய்ந்திருந்த அட்வொகேட் சிதம்பரநாதன் எழுந்து வந்து வரவேற்றார். வாங்க சார், உட்கார். என்ன விசாரிச்சிங்களா? அந்த பசங்க ரமேஷ், தினகர் 2 பேருமே அவங்க வீட்டில் இல்லை. 2 பேரையும் போலீஸ் ஏதோ ஒரு இடத்துல பத்திரமா ஒளிச்சு வச்சுட்டாங்க என்றார் எம்கேஜி. அப்படியா? அந்த 2 பேரும் எப்படி இருந்தாலும் சாட்சி சொல்கிறதுக்காக கோர்ட்டுக்கு வந்து தானே ஆகணும். கோர்ட்டில் வச்சே அவனுங்க வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே தீர்த்து கட்டுறதுக்கு என்னால் ஏற்பாடு பண்ண முடியும் வக்கீல் சார். சிதம்பரநாதன் 2 வரிசை பற்களும் தெரிய சிரித்தார். என்ன சார் சிரிக்கிறீங்க? என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லா வகையிலையும் நான் ஆள் வச்சுருக்கேன் சார். பையன் பண்ணது தப்பு தான், பெரிய தப்பு தான். ஆனால் அவன் என் பையன், என்னோட ஒரே வாரிசு. அவனை விட்டு கொடுக்க முடியாது. 2வது, இப்போ இது ப்ரெஸ்டீஜ் விஷயமாக போயிடுச்சு. பொலிட்டிக்கலாக என்னால் எதுவும் செய்யாமல் முடிய திணறேன். வேறு யார் வீட்டு பொண்ணாக இருந்தாலும் இந்நேரம் கேஸை ஒன்றுமில்லாமல் செஞ்சுருப்பேன். போலீஸ்காரன் பொண்ணாக போய் தொலைஞ்சிட்டா. அதுலேயும் டிஐஜி கேஸை நேரியாக டீல் பண்ணுற டிசி நீலமேகம் எந்த வழிக்கும் ஒத்து வர்றதா இல்லை. ஹோல் டிபார்ட்மெண்ட்டும் என் பையனுக்கு எதிராக கங்கனை கட்டிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் என் பையனை காப்பாற்றுறதுக்காக 50 கொலையை சத்தம் இல்லாமல் சுவடில்லாமல் செய்யவும் நான் தயாராக இருக்கேன். ஆவேசமாக எம்கேஜிக்கு மூச்சரைத்தது. ரிலாக்ஸ், பதறாமல் பேசுங்க. என்ன சார் பதறாமல் பேசுறது? பெயிலில் கொண்டாட முடிஞ்சதா உங்களால்? கொலை ஆயுதம், அதில் கைரேகை, நேரடி சாட்சிகள் 2 பேர், இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறதால ஜட்ஜு ஜாமீனில் விட மறுத்துட்டாரு. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நேற்று திலீப்பை ஜெயிலில் பார்த்து பேசிகிட்டு இருந்தப்போ நடந்ததை எல்லாம் ஒரு விபரத்தையும் விடாமல் விபரமாக சொல்லுன்னு 2வது தடவை சொல்லி கேட்டுக்கிட்டேன்.
அதில் அவன் சொன்ன ஒரு சின்ன தகவல் எனக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதை பெருசாக ஊத முடியுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் கேள்விக்கு பதில் சொல்லலையே. அந்த ரெண்டு சாட்சிகளையும் தீர்க்க ஏற்பாடு பண்ணட்டுமா? அவசியம் இல்லை சார். அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை படித்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை, உடைச்சான். ரைட் சார், இட் இஸ் அ டீல். உங்கள் பையனை சட்டத்திலிருந்து காப்பாற்றி விடுதலை வாங்கி கொடுத்தா என்ன தருவீங்க என்றார் சிதம்பரநாதன் சிரித்தபடி. ஊட்டியில் இருக்கிற என் எஸ்டேட்டை உங்கள் பேருக்கு எழுதி தரேன் சார். இது ப்ராமிஸ். எம்கேஜி வாக்கு தவறமாட்டான். கவலையை விடுங்க. கோர்ட்டில் உங்களையும் விசாரணைக்கு சேர்த்துருக்காங்க. நான் சொல்லித்தர்ற மாதிரி சொல்லுங்கள். திலீப் என்ன சொல்லணும்னு நான் சொல்லித்தர்றேன். மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன் என்று நம்பிக்கையான குரலில் சொன்னான் சிதம்பரநாதன். பகுதி 11. அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் நீதிபதி வந்து அமர்ந்த பிறகு எல்லோரும் அமர்ந்தார்கள். அவர் தலைக்கு மேல் பொக்கைவாய் சிரிப்புடன் மகாத்மா நூல் மாலை அணிந்திருந்தார். வழக்கு ஒத்திவைப்புகள் சில முடிந்த பிறகு திலீப்பின் வழக்கு விசாரணை துவங்கி விசாரணை கூண்டில் திலீப் ஏற்றப்பட்டதும் அரசாங்கில் மோகனசுந்தரம் நீதிபதியின் அனுமதி பெற்ற பின் வழக்கின் சுருக்கத்தை உரைத்தார். தொழிலதிபர் ஏஜியின் மகனான இந்த திலீப் காவல்துறை டிஐஜி வெங்கடேசனின் மகள் மஞ்சுளாவை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டாரு. தன்னோட விருப்பத்தை தன்னோட தந்தையிட்ட திலீப் தெரிவித்தார். ஆனால் எம்கேஜி வெங்கடேசனோட வீட்டுக்கு வந்து தன்னோட மகனுக்கு பொண்ணும் கேட்டார். மஞ்சுளா ஏற்கனவே சூர்யாங்கிற வாலிபரை காதலிச்சு அந்த காதலை தன்னோட வீட்டில் தெரிவித்து சம்மதமும் வாங்கி 2 சாராரோட பெற்றோர்களுக்கு முன்னிலையில் திருமணமும் நிச்சயிக்கப்பட்டு திருமண நாளும் குறிக்கப்பட்டுச்சு. விவரங்களை வெங்கடேசன் எம்கேஜி கிட்ட எடுத்து சொல்லி அதனால் அவரோட கோரிக்கைகளை நிறைவேற்ற இயலாத நிலையை விளக்கினார். நிச்சயமான திருமணத்தை ரத்து செய்ய சொல்லி எம்கேஜி வற்புறுத்தினார். அதுக்கு வெங்கடேசனும் மஞ்சுளாவும் சம்மதிக்கலை. இதனால் ஆத்திரமடைந்த எம்கேஜி தன்னோட காரியதரிசி மேனனை சூர்யா கிட்ட அனுப்பி வச்சாரு. மேனன் சூர்யா தங்கியிருக்கிற அறைக்கு 3 லட்சம் ரூபாய் பணத்தோட வந்து தன்னோட காதலை விட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு சூர்யா மறுக்கவும் விவாதம் பிடிச்சா சூர்யாவோட குடும்பத்தினரை தொல்லைகள் கொடுக்கக்கூடும்னு மிரட்டி யோசனை செஞ்சு முடிவெடுக்க 2 தினங்கள் அவகாசம் கொடுத்து போயிருக்காரு. இதனால் மனக்குழப்பமாக இருந்த சூர்யா மஞ்சுளாவை சந்திச்சு மேனன் வந்து சொன்ன விவரங்களை சொன்னார். எம்கேஜி மேற்கொண்டு விரோதமாக ஏதாவது செஞ்சுறதுக்கு முன்னாடி 2 பேரும் அவசரமாக திருமணம் செஞ்சுக்கிற தீர்மானித்தாங்க. அன்னைக்கு அடுத்த நாளே காலையில் 2 பேரும் வடபழனி கோவிலில் திருமணம் செஞ்சுக்கிட்டு ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் பதிவு செஞ்சுக்கிட்டு எம்கேஜியை நேரில் சந்தித்து ஆசையும் வாங்கினாங்க. அதிர்ச்சியை மறைச்சிக்கிட்ட எம்கேஜி அவங்க ஆசீர்வாதத்தோட 1000 ரூபாய் பணமும் அன்பளிப்பாக சூர்யாவுக்கு கொடுத்து அனுப்பினார். ஆனால் தன்னையும் தன்னோட தந்தையையும் மஞ்சுளா அவமானப்படுத்திட்டதா நினச்ச திலீப் தன்னோட ஆத்திரம் காரணமாக பழிவாங்கிற விதமாக சம்பவம் நடந்த அன்னைக்கு சாயந்தரம் மஞ்சுளா வீட்டில் தனியாக இருந்த சந்தர்ப்பத்தில் அங்கே போய் பலவந்தமாக அவளோட புஜத்தில் ஒரு மயக்க ஊசியை செலுத்தி தன்னோட காரில் நீலாங்கரையில் இருக்கிற தன்னோட நண்பரோட சவுப்பு தோப்புக்கு கடத்திட்டு வந்தார். அங்கே மக்க நிலையில் இருந்த மஞ்சுளா கற்பழித்ததோட தான் கொண்டு போன கை துப்பாக்கியால் சுட்டு கொலையும் செஞ்சுட்டு நடந்த சம்பவங்களை சாட்சி விசாரணைகள் மூலமாகவும் ஆதாரங்கள் மூலமாகவும் நிரூபிக்க அரசாங்க தரப்பு தயாராக இருக்குவரானர். நீதிபதி திரும்பி டிஃபென்ஸ் தரப்பில் அமர்ந்திருக்கும் சிதம்பரநாதனை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்றார். சிதம்பரநாதன் எழுந்து கொண்டார். யுவரானர், என்னோட கட்சிக்காரர் திலீப் ஒரு அப்பாவி. அவர் மேலே சுமத்தப்பட்டிருக்கிற கொலை குற்றம் ஆதாரமற்றது. சில சொந்த பகை காரணமாக பின்னப்பட்ட சதி வழக்கு தான் இது. என்னோட அருமை நம்பர் கதையாக சொன்னதையெல்லாம் கற்பனையில் உருவான கட்டுக்கதை. அப்படி எந்த சம்பவம் நடக்கலை. என்னோட கட்சிக்காரர் திலீப்புக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறத டிஃபென்ஸ் தரப்பு எடுத்துரைக்க சம வாய்ப்பு வழங்குமாறு யுவரானரை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திலீப். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், நீங்கள் அவரை விசாரணை செய்யலாம். தேங்க்யூ யுவரானர். மோகனசுந்தரம் விட் ஸ்டாண்டுக்கு வந்தார். திலீப் ஒரு முறை தனது வக்கீலையும் பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த தன் அப்பாவையும் பார்க்கொண்டு உதடுகளை நாக்கால் தடவி ஈரம் செய்து கொண்டான். உங்கள் பேர்? எம்கேஜி திலீப். என்ன தொழில் செய்கிறீங்க? ஏகப்பட்ட தொழில் செய்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லை. உங்கள் பொழுதுபோக்கு என்ன? நண்பர்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன். ஜாலியானா எப்படி? சேர்ந்து தண்ணி அடிப்பீங்களா? எப்போவாது? பெண்களோட ஜாலியாக இருப்பீங்களா? அப்ஜெக்ஷன் யுவரானர். எழுந்தார் சிதம்பரநாதன். என் கட்சிக்காரரோட கௌரவத்தை குலைக்கிற வண்ணமாக வழக்குக்கு சம்மந்தம் இல்லா கேள்வி கேட்கப்படுது. யுவரானர், குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற திலீப் பெண்கள் விஷயத்தில் மோசமானத்தை உள்ளவருங்கிறத நிரூபிக்க ஆதாரங்கள் சமர்ப்பிக்க இருக்கிறோம். அவரால் பாதிக்கப்பட்ட சுமதிங்கிற பொண்ணு சாட்சி சொல்ல இருக்காரு. அவருக்கு ஒரு முறை சிகிச்சை அளித்த டாக்டர் ஒருத்தர் சாட்சி சொல்ல இருக்காரு. நடந்திருக்கிறது வெறும் கொலை மட்டும் இல்லை, கற்பழிப்பும் கூட. கற்பழிப்புங்கிறது ஒரு மனுஷனுக்கு கௌரவம் சேர்க்கிற விஷயம் இல்லை. அது பற்றி விசாரிக்கும் போது என்னால் இப்படிப்பட்ட கேள்விகளை தவிர்க்க முடியாது யுவரானர் என்றார் மோகனசுந்தரம். அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட் ப்ராஷூட் என்றார் நீதிபதி. சொல்லுங்கள் திலீப், பெண்கள் விஷயத்தில் நீங்கள் எப்படி? கேபரே டான்ஸ் பார்ப்பேன், சைட் அடிப்பேன், அவ்வளவுதான். விலை மாதர்கள்கிட்ட போகிற பழக்கம் உண்டா?
இல்லை. யாரையாச்சும் காதலிச்சிருக்கீங்களா? இல்லை. கொலை செய்யப்பட்ட மஞ்சுளாவை உங்களுக்கு எத்தனை நாளாக தெரியும்? மஞ்சுளாவை தெரியாது, அறிமுகம் இல்லை. பேப்பரில் கொலை செய்தியோடு வெளியிட்டிருந்த ஃபோட்டோ பார்த்து தான் இதுதான் மஞ்சுளான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பொய் சொல்கிறீங்க. உங்கள் நண்பர் ஜோதிராமனோட அப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டி நடந்தப்போ நீங்கள் போனீங்களா இல்லையா? போனேன். அந்த பார்ட்டிக்கு மஞ்சுளா வந்திருந்தா இல்லையா? அது எனக்கு தெரியாது. அந்த பார்ட்டியில் எடுத்த வீடியோ கேசட் இருக்குது திலீப். அதை நீதிபதிக்கு போட்டு காட்ட தான் போகிறேன். அதில் நீங்களும் இருக்கீங்க, மஞ்சுளாவும் இருக்காங்க. இருக்கலாம் சார், எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னேன். அந்த பார்ட்டியில் உங்கள் ஃப்ரெண்டு ஜோதிராமனை விட்டு மஞ்சுளாவை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வைக்க சொன்னீங்களா இல்லையா? இல்லை. மஞ்சுளா கிட்ட அழகா இருக்கீங்க, வாங்க வெளியில் போய் ஒரு பரிசு உங்களுக்கு வாங்கலாம்னு சொல்லலை நீங்கள்? அதான் அறிமுகமே ஆகலைன்னு சொல்கிறேன். அப்புறம் எப்படி சார் இதெல்லாம் சொல்லியிருப்பேன்? உங்கள் அப்பா கிட்ட மஞ்சுளாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டதா? இதுவும் அதுவும் கிடையாதா? யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணை பற்றி என் அப்பா கிட்ட நான் எப்படி சார் பேச முடியும்? ஆக மஞ்சுளாவை உங்களுக்கு அறிமுகமே இல்லை. இல்லை இல்லை இல்லை, போதுமா? சரி, சம்பவம் நடந்த செப்டம்பர் 29 சாயங்காலம் நீங்கள் என்ன செஞ்சீங்க? என் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தேன். யார் அவங்க? மாது, நடேசன், முரளி. ஃப்ரெண்ட்ஸோடு எங்கே இருந்தீங்க? முரளியோட ஊக்குத்தோப்பு நீலாங்கரையில் இருக்குது, அங்கே போயிருந்தோம். எதில் போனீங்க? 2 வண்டியில். ஒன்று என்னோட காண்டஸா வண்டி, இன்னொன்று என் ஃப்ரெண்டோட மாருதி ஜிப்சி. உங்கள் வண்டி நம்பர் என்ன? TMJ 6597. மொத்தம் 4 பேரா? ஆமாம். 4 பேர் ஒரே வண்டியில் போகலாமே. நானும் மாதுவும் முதல்ல போனோம், முரளியும் நடேசனும் அப்புறம் அங்கே வந்தாங்க. அங்கே மீட் பண்ணுறதா பேச்சு. ஐசி. எத்தனை மணிக்கு நீங்கள் போனீங்க? 5 மணி இருக்கும். சரி, அங்கே போய் என்ன பண்ணீங்க? ஜாலியாக சிரித்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியா? மேலே வைக்கப்பட்டிருக்கிற ரிவால்வரை பாருங்கள், அது உங்களோட தானே? ஆமாம். அதுக்கு லைசன்ஸ் இருக்கா? இல்லை. அந்த துப்பாக்கி உங்களுக்கு ஏது? 6 மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட வாங்கினேன். யார்கிட்ட இருந்து வாங்கினீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மேஜையை தட்டினார் சிதம்பரநாதர். இந்த கேள்வி இந்த வழக்குக்கு தொடர்பில்லாதது. என்னோட கட்சிக்காரர் அந்த துப்பாக்கிக்கும் தனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லலை, தன்னுடைய தானு ஒத்துக்கிறாரு. லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கி வச்சுறதுக்காக அவர் மேலே வேறு செக்ஷனில் வழக்கு தொடர்ந்து அப்போ இந்த கேள்விகளை கேட்கலாம். அப்ஜெக்ஷன் சஸ்டைன். மேலே கேளுங்க ப்ராசிக்யூட்டர். ஓகே யுவர் ஆனர் என்று பெருமூச்சு விட்ட மோகனசுந்தரம். சரி, அந்த துப்பாக்கி அன்னைக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்களா? ஆமாம். துப்பாக்கியை மட்டும் இல்லை, பக்கத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள் சைலன்சர், அதையும் எடுத்துகிட்டு போனேன். எதுக்காக? ஒரு பந்தயத்துக்காக. என்ன பந்தயம்? 2 நாள் முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, நான் காலேஜில் படிக்கிறப்போ NCCயில் இருந்தேன், பார்த்து நல்லா சுடுவேன்னு சொன்னேன். அதை என் ஃப்ரெண்ட்ஸ் நம்பலை. நிரூபிக்கிறேன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு சவுப்பு தோப்புக்கு போனேன். எதிர் வக்கீல் சொல்லி கொடுத்தபடி ரொம்ப அழகாக அவன் ஒரு கற்பனை கதையை பின்னிக் கொண்டிருந்ததை எரிச்சலுடனும் கவலையுடனும் உணர்ந்த மோகனசுந்தரம் அவனை வெறுப்போடு பார்த்தார். சரியான கல்லூரிகனாக இருக்கானே, எத்தனை அழகாக பொய் சொல்கிறான். சரி, எடுத்துகிட்டு போனீங்க. அப்புறம்? சவுக்கு தோப்பில் சாயங்காலம் நேரத்தில் நிறைய பறவைகள் பறக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சவால் விட்டேன். நீங்கள் சுட்டு காக்கிற பறவையை நான் கரெக்டாக சுட்டு காட்டினா உடனே 5 ஸ்டார் ஹோட்டலில் ட்ரீட் கொடுக்கணும்னு பந்தயம். அவங்க ஒரு பறவையை சுட்டி காட்டினாங்க. நான் அந்த பறவையை குறிப்பார்த்து சுட்டேன். சொத்துன்னு அடிபட்டு அந்த புறா கீழே விழுந்து செத்துது. பந்தயத்தில் நான் ஜெயித்தேன். உடனே நாங்கள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போட்டோம். இதான் அங்கே நடந்தது. யுவர் ஆனர், இவர் சொல்கிற குழந்தைத்தனமான கதையை எப்படி இந்த கோர்ட்டு நம்புதுன்னு எதிர்பார்க்குங்கிறதே எனக்கு புரியலை. இந்த வழக்கு ஒரு மனித உயிரை பற்றினது. இவர் சம்மந்தமே இல்லாமல் புறாவை சுட்டதா தொடர்பில்லாமல் பேசுகிறாரு. மஞ்சுளாவோட மார்பு வழியாக பாஞ்சோட்டா முதுகு வழியாக வெளியேறி கீழே கிடந்தது. அதை போலீஸார் கைப்பற்றி இருக்காங்க. ஃபாரன்சிக் லேக் குறிப்பிட்ட அந்த தோட்டா சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற துப்பாக்கியில் இருந்து தான் வெளிப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. மஞ்சுளாவோட மரணத்துக்கு அந்த தோட்டா இதய பகுதியை தொலைச்சிட்டு போனது தான் காரணம்னு அதே ரிப்போர்ட்டும் உறுதி சொல்கிறதோட பிரேத பரிசோதனை அறிக்கையும் அதையே சொல்லுது. துப்பாக்கியில் உள்ள திலீப்போட கைரேகையோட ஒத்துப்போகுது. அது ஏன் துப்பாக்கி தாங்கிறதையும் திலீப் இப்போ ஒத்துக்கிட்டாரு. உண்மைகள் இவ்வாறு தெளிவாக இருக்க திலீப் நடுவில் சுட்டதா ஒரு புது கதை சொல்லி இந்த வழக்கை குழப்புறாரு. சிதம்பரநாதன் எழுந்து கொண்டார். யுவர் ஆனர், உண்மை தெளிவாக தான் இருக்குது. ஆனால் அரசாங்க வக்கீல் தான் குழம்பி போயிருக்காரு. என்னோட கட்சிக்காரர் அந்த துப்பாக்கி தன்னுடைய தல்லன்னு மறுக்கலை, அதை எடுத்துகிட்டு போகலைன்னு சொல்லலை, தான் அதை உபயோகப்படுத்தவே இல்லைன்னு மறுக்கலை. சுட்டது மஞ்சுளாவை இல்லை, ஒரு சாதாரண பறவையைத்தாங்கிறத அவளோட வாதம். டிஃபென்ஸ் தரப்பு சாட்சிகளாக திலீப்போட நண்பர்களை நான் விசாரிக்கையில் மேலும் தெளிவுபடுத்த தயாராக இருக்கேன். அப்படின்னா மஞ்சுளாவை சுட்டது யார் என்றார் மோகனசுந்தரம். அதுக்கு பதில் தேட வேண்டிய கடமை காவல்துறை அதிகாரிகளுக்கே தான் ஒழிய எனக்கு இல்லை. யுவர் ஆனர், என்னோட கட்சிக்காரர் சார்பாக ஒரு கோரிக்கை. இங்கே எக்ஸிபிட் நம்பர் 9வது சமர்ப்பிக்கிட்டிருக்கிற
சம்பந்தப்பட்ட அந்த குறிப்பிட்ட தோட்டாவை திரும்பவும் ஃபாரன்சிக் லேபரட்டரிக்கு அனுப்பி வைக்க நீதிபதி அவர்கள் உத்தரவிடணும். அவர்களோட ரிப்போர்ட்டில் அந்த தோட்டா இந்த துப்பாக்கியில் பொருந்ததுங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அந்த தோட்டாவோட இரத்தக்கரை இருந்ததா சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த இரத்தக்கரை எதனால் ஏற்பட்டதுன்னு குறிப்பு இல்லை. தோட்டாவில் லேசாக படிஞ்சிருக்கிற கரையானது மஞ்சுளாவோட ரத்தந்தானாங்கிறத மட்டும் குறிப்பிட்டு ஒரு ரிப்போர்ட் தர சொல்லும்படி நீதிபதி அவர்கள் உத்தரவிட கோருகிறேன். நீதிபதி மோகனசுந்தரத்தை பார்த்தார். அப்படி தோட்டாவை திரும்பவும் லேபரட்டரிக்கு அனுப்புறதுல உங்களுக்கு ஏதாவது மறுப்பு இருக்கிறதா மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர்? இல்லை யுவரானர், தாராளமாக அனுப்பலாம் என்றார் மோகனசுந்தரம். அந்த தோட்டாவை மீண்டும் லேபரட்டரிக்கு அனுப்பி நாளைக்கு கோர்ட்டு நேரத்துக்குள் ரிப்போர்ட் வழங்குமாறு காவல்துறை உத்தரவிடுகிறேன். நீங்கள் விசாரணையை தொடரலாம். மோகனசுந்தரம் மீண்டும் திலீப்பிடம் வந்தார். ஆக நீங்கள் பறவையைத்தான் சுட்டீங்க? ஆ சார். பறவையை சுடுறதுக்கு எதுக்காக துப்பாக்கியில் இது சைலன்சர் மாட்டினீங்க? இது சைலன்சர் மாட்டாமல் சுட்டால் பெரிய சத்தம் வரும். அரண்டு போய் எல்லா பறவைகளும் பதறி பறக்கும். ரெண்டாவது, சுற்று வட்டாரத்தில் துப்பாக்கி வெடிக்கிற சத்தம் கேட்டு என்னவோ ஏதோன்னு பதறி போயிடுவாங்கன்னு தான் சைலன்சர் மாட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பறவையை என்ன செஞ்சீங்க? எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் புறாக்கறி பிடிக்காது, அதனால தூக்கி வீசிட்டோம். கோர்ட் முழுக்க பெரிய சத்தத்தில் சிரித்தது. நீதிபதி கேவல் உபயோகப்படுத்தி அமைதி கொண்டு வர வேண்டியிருந்தது. தட்ஸ் ஆல் யுவரானர் என்று மோகனசுந்தரம் தனது நாற்காலியில் அமர்ந்து கர்ச்சீப் எடுத்து முகத்தை துடைக்கொண்டார். பகுதி 12. உணவு இடைவேளையின் போது தனது சேம்பரில் மோகனசுந்தரம் டெப்யூட்டி கமிஷனர் நீலமேகம் டிஐஜி வெங்கடேசன் இவர்களை பார்த்து சொன்னார். புதுசாக புறா சுட்டேன்னு ஒரு கதை விடுறானே, இது வரைக்கும் போலீஸ் விசாரணையில் ஒரு தடவை கூட இந்த மாதிரி அவன் இடத்துலையே சிதம்பரநாதன் ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அதான் தெளிவாக புரியுதே. மஞ்சுளாவையே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். அடிப்படையே ஆடுதே. மோட்டிவ் என்ன சொல்ல முடியும்? அப்புறம் அந்த பார்ட்டியில் எடுத்த கேசட் இருக்கே சார், அதில் மஞ்சுளா தனியாக ஒரு இடத்துல கவர் ஆகிருக்கா, இவன் தனியாக கவர் ஆகிருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி கவர் ஆகலையே. அந்த கேசட் போட்டு காமிக்கிறதால அந்த பார்ட்டிக்கு மஞ்சுளாவும் வந்திருந்தா திலீப்பும் வந்திருந்தான்னு சொல்ல முடியுமே ஒழிய அவங்க ரெண்டு பேரும் அறிமுகமாகி பேசிக்கிட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அறிமுகப்படுத்தி வச்ச ஜோதிராமன் சாட்சி சொல்ல போகிறானே. கூண்டில் ஏறி அவன் எந்த பக்கம் சொல்ல போகிறான்னு நமக்கு தெரியாது. அவன் திலீப்போட ஃப்ரெண்டு. எம்கேஜி உங்கள் வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டதுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் என்ன இருக்குது? நீங்களும் உங்கள் மிஸ்ஸஸும் சாட்சி சொல்லுவீங்க. கொலை செய்யப்பட்ட பொண்ணோட அப்பா அம்மா அதனாலேயே சாட்சி பலம் இழக்குது. அந்த செக்ரட்டரி மேனன் நான் சூர்யாவை போய் சந்திக்கவே இல்லைன்னு கற்பூரம் அடிக்க போகிறான். எம்கேஜி மட்டும் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னு ஒத்துக்கிறதுக்கு பைத்தியமா என்ன? நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற பின்னில் அவங்கள சம்மந்தப்படுத்துறதுக்கு ஆதாரமே இல்லை சார். அவசரமாக கல்யாணம் நடந்ததுன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். ஒரேடியா அவளை தெரியவே தெரியாதுன்னு அவன் சொல்ல போகிறான்னு நான் எதிர்பார்க்கவே. அதையெல்லாம் விடுங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்கன்னு என் பொண்ணு கத்துனதை கேட்டதா ரமேஷும் தினகரும் சொல்கிறாங்களே, அவங்க சவுப்பு தோப்புக்குள்ளே நுழைஞ்சு இடத்த கண்டுபிடிச்சு பார்க்குறப்போ திலீப் காரில் ஏறி புறப்பட்டு போனதை சொல்லுவாங்களே என்றார் வெங்கடேசன். அதான் நான் ரொம்ப பலமாக நம்பிக்கிட்டு இருக்கேன். கற்பழிப்பு மேட்டரில் அழுத்தி பேச முடியல. ஏன்னா வன்முறை இல்லை, ஊசி போட்டு மயக்கம் பண்ணியிருக்கா. உபயோகித்த சிரஞ்ச், ஊசி இதெல்லாம் அவங்களால கொண்டு வர முடியல. அப்புறம் ரொம்ப சாமர்த்தியமாக கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்ணியிருக்கான். அதனால் மர்டரை தான் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த புறா கதை தான் எனக்கு ஒரு இளவும் புரியலை என்றார் மோகனசுந்தரம். எந்த தைரியத்தில் தோட்டாவை மறுபடியும் லேபுக்கு பரிசோதனைக்கு அனுப்பி வைக்க சொல்கிறாரு சிதம்பரநாதன்? அது எனக்கு புரியலையே. அதில் ஏதோ வில்லங்க இருக்குது. சற்றே தன் மேவாயை தடவிய மோகனசுந்தரம், மஞ்சுளா கேஸை பொறுத்த வரைக்கும் துப்பாக்கியிலேருந்து வெளிப்பட்ட தோட்டா அவள் உடம்புக்குள்ளே புதைஞ்சு நமக்கு கிடைக்கல. முதுகு வழியாக முழு வேகத்தோடு வெளியேறி நமக்கு தரையில் தான் கிடைச்சிது இல்லையா? ஆமாம் மிஸ்டர் நீலமேகம், நீங்கள் கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தீங்க இல்லையா? நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். அங்கே ஏதாவது பறவை செத்துனதை பார்த்தீங்களா? இல்லை சார், என் கண்ணில் படலை. இருட்டு நேரம். நாங்களே சார்ஜ் லைட் போட்டு தான் தடயங்களை தேடணும். ஒன்று செய்யுங்களேன். என்ன இப்போ மறுபடியும் பரிசோதனைக்கு தோட்டா போகிறப்போ எதுவும் கோல்மால் நடந்திடாமல் உங்கள் முழு பார்வையில் பரிசோதனை நடக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செஞ்சிடலாம் சார் என்றார் நீலமேகம். அட்வொகேட் சிதம்பரநாதனின் சேம்பரில் அவருக்கு கை கொடுத்தார் எம்கேஜி. பெரிய ஆள்சாங்க, பிச்சு உதறிட்டீங்க. நான் ஒரு வார்த்தை பேசலையே. அக்யூஸ்ட் எக்ஸாமினேஷன்லேயே ப்ராசிக்யூஷன் ஆடி போய் நிற்குது. இன்னும் ஒரு சாட்சியை கூட விசார ஆரம்பிக்கலை. மோகனசுந்தரம் இப்போ மண்டையை பிடிச்சிக்கிட்டு இருப்பார். நீங்கள் சொல்லி கொடுத்தது தான் சொல்கிறான் என் பையன். ஆனால் எனக்கும் புரியலையே. அதென்ன புறாக்கதை என்றார் எம்கேஜி. இந்த கேஸிலேருந்து உங்கள் பையன் தப்பிக்கிறதுக்கு நமக்கு சாதகமாக மொத்தம் 3 பாயிண்ட்ஸ். ஒன்று, மஞ்சுளாவை திலீப் சந்தித்ததுக்கோ, நீங்கள் வெங்கடேஷன் வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டதுக்கோ, மேனன் உங்கள் சார்பாக மிரட்டினதுக்கோ, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கோ நிரூபிக்கிற மாதிரி மெட்டீரியல் எவிடன்ஸ் எதுவும் இல்லாமல் போனது. அப்புறம் ரெண்டாவது, உங்கள் புள்ள செஞ்ச புத்திசாலித்தனம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மாதிரி ஃபோனில் பேசினதுக்கு ஆதாரம் இல்லை.
போலீஸ்னு செட்டப் செஞ்சு அந்த சீப்பில் மஞ்சுளாவை அங்கே கடத்திக்கிட்டு போனதுக்கும் ஆதாரம் இல்லை. மஞ்சுளாவை எப்படி நீலாங்கரைக்கு கடத்திட்டு வந்தால் ஸ்ட்ராங்காக ப்ராசிக்யூஷனால் சொல்லவே முடியாது. ஏன்னா உண்மை அவங்களுக்கு தெரியாது. உண்மை தெரிஞ்ச மூன்ஸும் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்ல போகிறாங்க. சும்மாவா ஒவ்வொருத்தனுக்கும் 2 லட்சம் தரதா சொல்லியிருக்கேன். இதை விட திலீப் மஞ்சுளாவை பலவந்தப்படுத்தாமல் மயக்கப்படுத்தி அனுபவிச்சிருக்கான். கான்ட்ராசெப்டிவ் யூஸ் பண்ணது கிரிமினல் பிரெயின். அந்த 25 பைசா சமாச்சாரம் அவன் உயிரையே இப்போ தூக்கு மேடையிலேருந்து மீட்டிக்கிட்டு வருது. மஞ்சுளா உறவு கொல்லப்பட்டிருக்காள்னு தான் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் சொல்லுது. ஒரு காயம் இல்லை, ஒரு கீறல் இல்லை, ஒரு கண்ணாடி வளையல் உடையலை, ட்ரெஸ்ஸு கூட கசங்கலை. அப்புறம் கடைசியான பாயிண்ட் தான் ரொம்ப எதிர்ச்சியான. மஞ்சுளாவை சுட்டானா அந்த குண்டு அவன் முதுகு பக்கமாக வெளியேறினப்போ குறுக்க ஒரு புறா பறந்திருக்கு. அதை பழிவாங்கி கொண்டு. இதுதான் நமக்கு அமைஞ்ச எதேச்சியான பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட். அந்த 2 சாட்சிகள் தலையிடலாம், வாங்க இப்போது இதை ஊதுங்க என்று சிகரெட் பாக்கெட்டை எம்கேஜியிடம் நீட்டினார் வக்கீல். பகுதி 13. உங்கள் பேர் என்றார் மோகனசுந்தரம். ரமேஷ் என்றான் ரமேஷ் சாட்சி கொண்டிலிருந்து. என்ன செய்கிறீங்க நீங்கள்? ஒரு சினிமா டைரக்டர்கிட்ட அசோசியேட்டாக இருக்கேன். செப்டம்பர் 29ஆம் தேதி நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீலாங்கரையில் இருக்கிற பிளாட்டினம் பீச் ரெசார்ட்டில் ஒரு காட்டேஜ் புக் பண்ணி கதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். யாரோட? என்னோடய ஃப்ரெண்டு தினகரோட. சரி, அவரே போலீஸ்க்கு ஃபோன் செஞ்சது நீங்கள் தானே? நான் தான். எத்தனை இருக்கும் நீங்கள் ஃபோன் செஞ்சப்போ? 7:15 மணி இருக்கும். ப்ளீஸ் நோட் திஸ் யுவர் ஆனர். போலீஸோட ரெக்கார்டுகளில் அதே நேரம்தான் செய்தி வந்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, ஒரு பொண்ணு பணமாக கிடக்கிறத பார்த்ததா சொன்னீங்க ஃபோனில், சரியா? சரி, அதை எப்படி பார்த்தீங்க? வேமா சொல்லுங்கள். ஈவினிங் 5:30 மணிக்கு நானும் என் ஃப்ரெண்டும் எங்கள் காட்டேஜுக்கு பக்கத்தில் இருந்த கடற்கரையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். நான் உருவாக்கின ஒரு கதையை அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக நாங்கள் கடற்கரை ஓரமாக நடந்துக்கிட்டே போனோம். எங்கள் ரெசார்ட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். அப்போது ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு ரொம்ப மெதுவாக ஒரு பொம்பளை குரல் கேட்டுதான்னு எனக்கு சந்தேகமாக கூட இருந்தது. என்று தினகர் தான் அதை உதவி செஞ்சான். சத்தம் எங்கேருந்து வந்தது? தூரத்துலேருந்து, ஒரு சவுக்கு தோப்புக்குள்ளேருந்து வந்தது. சரி, என்ன செஞ்சீங்க? என்னன்னு பார்த்துடலாம்னு 2 பேரும் அந்த சவுக்கு தோப்புக்குள்ளே அதை நோக்கி போனோம். வழியில் நிறைய புதர் இருந்தது. ஜாக்கிரதையாக தாண்டி நாங்கள் அந்த சவுக்கு தோப்போட விளிம்புக்கு வர்றதுக்கே 10 நிமிஷம் ஆச்சு. அப்புறம் ஒரே இருட்டாக இருந்துச்சு. எந்த சத்தத்தையும் காணோம். உள்ள வரிசையாக சவுக்கு மரம். கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. கீச்சுன்னு ஒரே பறவை சத்தம் வேற. நாங்கள் மெதுவாக உள்ளே போனோம். நிலா வெளிச்சத்தில் பார்க்க முடிஞ்சது. இது கண்ணுக்கு பழகிடுச்சு. கொஞ்சம் தூரம் தோப்புக்குள்ளே வந்ததும் தூரத்தில் ஒரு நீளமான கார் நின்றுட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கிட்ட வந்தப்போ இந்த திலீப் அந்த காரில் ஏறி புறப்பட்டார். எதுக்கும் இருக்கட்டும்னு அந்த கார் நம்பரை மனசில் குறிச்சுக்கிட்டோம். கார் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கார் நின்ன இடத்துல பார்த்தா கொஞ்சம் பக்கத்தில் மஞ்சுளா ரத்த வலியை செத்து கிடந்தாங்க. நீங்கள் பார்த்தப்போ ரத்தம் வலிஞ்சிக்கிட்டு இருந்ததா? ஆமாம், வளைஞ்சிக்கிட்டு இருந்தது. ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். உடனே போலீஸ்க்கு சொல்லிடணும்னு நாங்கள் ரெசார்ட்டுக்கு வந்து அங்கேருந்து ஃபோன் பண்ணோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மோகனசுந்தரம் அமர்ந்ததும் த டிஃபென்ஸ் கவுன்சில் மே கிராஸ் எக்ஸாமினேஷன் தி விட்னஸ் என்றார் நீதிபதி. சிதம்பரநாதன் எழுந்து ரமேஷ் அருகில் வந்தார். நீங்கள் சினிமா டைரக்ட் செய்ய போகிறீங்களா ரமேஷ்? ஆமாம். அதுக்கான கதையை தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமாம், அவங்களுக்கு கற்பனை சக்தி அதிகம்னு சொல்லலாம். கோர்ட் சிரித்தது. மீண்டும் அமைதிக்கு வந்தது. முதல்ல ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு ஒரு சத்தம் கேட்டதுன்னு சொன்னீங்க. அப்புறம் அப்படி கேட்டதானு சேகமாக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அப்புறம் சவுக்குத்தோப்பு திசையில் வந்துச்சுன்னு சொன்னீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் இருக்கே. நான் கதை சொல்லிக்கிட்டே நடந்தேன். என் ஃப்ரெண்டு அமைதியாக கேட்டுக்கிட்டே நடந்தான். அதனால் என்னை விட தெளிவாக அவனுக்கு தான் கேட்டது. எனக்கும் மாதிரி இருந்துச்சு. சத்தம் கேட்டதுலேருந்து அந்த இடத்துக்கு வர 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க, கரெக்டா? ஆமாம் சார். கையில் வாட்ச் கட்டியிருந்தீங்களா? இல்லை, காட்டேஜில் 2 பேருமே கலட்டி வச்சுருந்தோம். போலீஸ்க்கு ஃபோன் செஞ்சப்போ 7:15ன்னு எப்படி சொன்னீங்க? ஹோட்டல் ரிசப்ஷனில் மாட்டியிருந்த காரத்தில் பார்த்த ஞாபகம் சார். பார்த்தீங்களா? பார்த்த ஞாபகமா? சரியாக சொல்லணும். அப்போது மணி 10 முன்ன பின்ன இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம் யுவர் ஆனர். ஹீ இஸ் கன்ஃபியூசிங் தி விட்னஸ் என்றார் மோகனசுந்தரம். ஏற்கனவே விட்னஸ் கன்ஃபியூஸ் ஆகித்தான் இருக்கார் இவரால். நான் புதுசாக எதுவும் செய்ய தேவையில்லை. மிஸ்டர் ரமேஷ், முதல்ல நீங்கள் திலீப்பை பார்த்தேன். மஞ்சுளா பிணமாக கிடந்தான்னு குறிப்பிட்டு சொன்னீங்க. உங்களுக்கு மஞ்சுளா திலீப் இவங்கள முன்னாடியே அறிமுகம் உண்டா? இல்லை சார். பின்ன எப்படி சொன்னீங்க? அதான் பேப்பர்களில் கேஸ் விவரம் பேர்களோட விவரம் எழுதியிருந்தாங்களே. ஆக நீங்கள் பார்த்தது ஒரு பொண்ணோட படத்தை, அவ்வளவுதான். அப்புறமா அது மஞ்சுளான்னு தெரியும், அப்படி? ஆமாம். அதே மாதிரி ஒரு இளைஞர் ஒரு காண்டசா காரில் ஏறி போனதை நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் அது திலீப் தான்னு நீங்களாக முடிவுக்கு வந்தீங்க, அப்படி தானே? ஆமாம். அந்த பொண்ணு என்ன கலர் சேலை கட்டியிருந்ததா ஞாபகம் இருக்கா?
பயத்தில் அதெல்லாம் சரியாக கவனிக்கல சார். ரெண்டாவது நிறைய தெளிவாக எப்படி சொல்ல முடியும்? வெள்ளை கலர் காண்டஸான்னு சரியாக போலீஸில் சொன்னீங்களே, அது எப்படி? காரு பெரிய சைஸு, ரெண்டாவது வெள்ளை கலர் மட்டும் எந்த இருட்டிலையும் தெரியும். அப்படியா? நீங்கள் அந்த பொண்ணு உயிர் இருக்கான்னு சோதிச்சு பார்த்தீங்களா? இல்லை, பார்த்தாலே பொணம்னு தெரிஞ்சது சார். அது எப்படி சார்? அவள் கிடந்த கோணம், மார்பில் கொதன்னு ரத்தம், திறந்த கண்ணு விரைச்சிருந்தது. இதெல்லாம் போதாதா? கீழே உட்காந்து ரத்தத்தை தொட்டு பார்த்தீங்களா? இல்லை, கொதன்னு ரத்தம்னு எப்படி சொல்கிறீங்க? பார்த்தா தெரிஞ்சது சார். கொதன்னு இருக்கிறதுக்கும் ரத்தம் குபுன்னு பொங்கி வெளியிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரத்தம் வலிஞ்சதா சொன்னீங்க, இப்போ கொதன்னு இருந்ததா சொல்கிறீங்க. எது உண்மை? பதில் சொல்ல தெரியாது திணறினான் ரமேஷ். சிதம்பரநாதன் நீதிபதி பக்கம் திரும்பினார். யுவர் ஆனர், முன்னுக்கு பின் முரணா பதில் சொல்கிற இந்த சாட்சிகளோட வார்த்தைகளை எந்த வகையிலையும் சேர்க்க இயலாது. உறைஞ்சு போன ரத்தமும் இவங்களோட பார்வைக்கு கொதப்பாக தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அந்த இடமும் நேரமும் அப்படி. இருட்டு சம்பவம் நடந்த தினம் அமாவாசைக்கு 4 தினங்களே இருக்கும் தேய்பிறை காலம். அந்த வெளிச்சத்தில் பார்த்ததை சரியாக எடுத்துக்கிற முடியாது. இவர் கையில் வாட்ச் இல்லை. அந்த இடத்த நெருங்க 10 நிமிஷம் ஆகுது. ஒரு உத்தேச கணக்கு தான். அதனால் நேரங்கிற விஷயத்தை இந்த சாட்சியோட வார்த்தைகளை கொண்டு நிறுத்த முடியாது. நீதிபதி ஆமோதிப்பாக தலையசைத்து குறிப்பு எழுதி கொள்ள மீண்டும் ரமேஷ் பக்கம் திரும்பினார். ரமேஷ், அந்த பொண்ணை காரில் ஏறின ஆசாமி சொல்கிறத நீங்கள் எதுவும் பார்த்தீங்களா? இல்லை, நாங்கள் பார்த்தது பணத்தை தான். துப்பாக்கி வெடித்த சத்தம் எதுவும் கேட்டுதா? இல்லை, யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட மஞ்சுளா அந்த சவுக்கு தோப்புக்குள்ளே யாரால் எப்படி கொண்டு வரப்பட்டா, எப்படி சுடப்பட்டான்னு என் கட்சிக்காரருக்கு தெரியாது. தன்னோட நண்பர்களோடு பேசிக்கிட்டு இருந்துட்டு பந்தயத்துக்காக புறாவை சுட்டுட்டு புறப்பட்டப்போ நண்பர்கள் முதல் மாருதி ஜிப்பில் போயிருக்காங்க. மீதி 2 பேரும் மாதுங்கிறவரோட காண்டசாவில் அமர திலீப் காரை ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் காரில் ஏறுற சமயம் அதை ஒருவேளை இந்த சாட்சி பார்த்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் தள்ளி கொலை செய்யப்பட்ட பிணம் ஒன்று கிடக்கிறதையோ நண்பர்கள் யாரும் பார்க்கலைங்கிறது சாமர்த்தியமான வேற ஏதோ ஒரு குற்றவாளி மஞ்சுளாவை கொன்று அங்கே போட்டுட்டு போயிருக்கணும். மோகனசுந்தரம் எழுந்து கொண்டார். யுவர் ஆனர், மதிப்பிற்குரிய என் எதிர்க்கட்சியினர் ஏதேதோ பின்னி பேசுகிறாரு. மஞ்சுளாவை வேற யாரோ சுட்டு கொலை செஞ்சு அங்கே போட்டுட்டு போயிட்டதா சொல்கிறாரு. திலீப் பறவையைத்தான் சுட்டார்னு சொல்கிறாரு. அவர் பறவையை சுட்டாரா மஞ்சுளாவை சுட்டாரான்னு நாளைக்கு ரேப் ரிப்போர்ட்டில் தெரிஞ்சிடும். என் கேள்வி இதுதான். ஒரு வாதத்துக்காக அவர் சொல்கிறது போல் திலீப்பும் அவரோட நண்பர்களும் கொஞ்சம் தள்ளி ஒரு பொண்ணோட பணம் கிடக்கிறதே தெரியாமல் பறவையை சுட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னே வச்சுக்கலாம். மஞ்சுளாவோட மரணத்துக்கு காரணமாக இருந்தது ஒரு தோட்டாதாங்கிறத நண்பர் மறுக்க மாட்டார்னு நான் நினைக்கிறேன். அப்படி யாரோ மிஸ்டர் எக்ஸ் இவங்களுக்கு முன்னாடி சுட்டு போட்டுட்டு போயிருந்தா கூட முதுகு வழியாக வெளியேறின அந்த இன்னொரு தோட்டாவும் போலீஸாருக்கு கிடைச்சிருக்கணுமே. போலீஸாருக்கு கிடைச்சது ஒரே ஒரு தோட்டான. சிதம்பரநாதன் சிரித்தார். யுவர் ஆனர், அதுக்காக நான் போய் அங்கே இன்னொரு தோட்டை கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட தர முடியும்? போலீஸார் சரியாக தேடலைன்னு எடுத்துக்கரலாம். இல்லை, ஒரு தோட்டா கிடைச்சதும் உடம்புல ஒரே ஒரு துளையிட்ட காயந்தான் இருக்கிறதால அதுக்கு மேலே நிறுத்தி இருக்கலாம். இல்லை, அந்த மற்றொரு தோட்டா வேறு ஏதாவது ஒரு பிரதேசத்தில் கிடக்கலாம். பிணம் அங்கே கிடந்தது, கொலை வேறு இடத்துல நடந்திருக்கலாம் இல்லையா? இல்லை, மற்றொரு தோட்டா கிடைக்காததற்கு இப்படி எத்தனை சாத்தியக்கூறுகள் இருக்குது? நீதிபதி மோகனசுந்தரத்தை பார்த்து, ஹீ இஸ் லாஜிக்கலி கரெக்ட். இன்னொரு தோட்டான்னு ஒன்று இருந்தால் அதை இங்கே சமர்ப்பிக்க வேண்டிய கடமை அவரில் தான். மிஸ்டர் ப்ராசிக்யூட்டர், இந்த பாயிண்ட்டை லேப் ரிப்போர்ட் வந்ததும் அப்புறமா பேசிக்கலாம். இப்போ அடுத்த விஸ்க்கு போகலாம் என்றார். பகுதி 14. வழக்கு தொடர்ந்தது. எதிர்பார்த்ததைப் போலவே ப்ராசிக்யூஷன் தரப்பு சாட்சியான ஜோதிராமன் தான் அந்த பார்ட்டியில் மஞ்சுளை திலீப்புக்கு அறிமுகம் செய்து வைக்கவே இல்லை என்று சொல்லி காலை வாரிவிட்டான். மேனன், சூர்யாவா அதாரு என்றான். டிஏஜி வெங்கடேசன் அவர் மனைவி சொன்ன சாட்சியங்களுக்கு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் எதையும் ப்ராசிக்யூஷன் தர முடியவில்லை. டிஃபென்ஸ் தரப்பு சாட்சிகளான மாது, நடேசன், முரளி மூவரும் பந்தயம் கட்டி திலீப் பறவையைதான் சுட்டான் என்று அழகாக பொய் சொன்னார்கள். மறுநாள் ஃபாரன்சிக் லேப் வழங்கிய ப்ராசிக்யூஷனுக்கு மரண அடியாக இருந்தது. தோட்டாவில் படிந்துள்ள லேசான இரத்தக்கரை மனித இரத்தம் அல்ல என்றும் அது ஒரு புறாவின் இரத்தம் என்றும் அழுத்தமாக சொன்னது. அது ஒருவேளை இப்படி நடந்திருக்கலாம். திலீப் சுட்டது மஞ்சுளாவோட முதுகு வழியாக வெளியேறின தோட்டா வேகம் குறையாம பறவையையும் பழி வாங்கியிருக்கலாம். மஞ்சுளாவோட இரத்தக்கரை தோட்டாவில் முதல்ல படிஞ்சு அப்புறம் அந்த புறாவோட உடம்புல நுழைஞ்சப்போ அந்த இரத்த சுவடுகள் துடைக்கப்பட்டு புறாவோட உடம்புல தங்கி புறாவோட புதிய இரத்தத்தை தோட்டாவுக்கு மேலே படிஞ்சிருக்கலாம்னு மோகனசுந்தரம் உண்மையை பலவீனமாக விளையாடி பார்த்தார். அப்படி ஒரு எதிர்ச்சியான சாத்தியக்கூறு அமையுமா யுவர் ஆனர்? அப்படின்னா கூட அந்த இறந்த பறவையை புறாவை பரிசோதனை செஞ்சு அதோட உடம்புல மஞ்சுளாவோட இரத்த சுவடுகள் இருக்கிறத நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு ப்ராசிக்யூஷனுக்கு இருக்கு என்று ஒரு போடு போட்டார் சிதம்பரநாதன்.
இத்தனை நாட்களுக்கு அப்புறம் அந்த இறந்த புறா எப்படி அங்கேயே கிடக்கும்? கிடந்தாலும் கருவாடாதான் கிடக்கணும் என்று யோசித்தான் திலீப். நீதிபதி கண்ணாடியை கழற்றிவிட்டு தீர்ப்பை வாசித்தார். சந்தர்ப்ப சாட்சியங்களையும் வாதம் வச்சு பார்க்கும்போது இந்த கொலையை திலீப் செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற சந்தேகம் எழுவது உண்மையாலும் திலீப் மஞ்சுளாவை கொலை செய்ய வேண்டிய காரணத்துக்கான பின்னணியை ப்ராசிக்யூஷன் போதுமான ஆதாரங்கள் தரலை. வாத அடிப்படையிலையும் லேபரட்டரி ரிப்போர்ட் அடிப்படையிலையும் திலீப்போட நண்பர்களோட சாட்சியங்களோட அடிப்படையிலையும் பார்க்கும்போது திலீப் பறவையை தான் சுட்டார்து கொஞ்சம் சந்தேகத்தோடு நம்ப வேண்டியிருக்கு. மஞ்சுளாவோட உடம்புலேருந்து வெளிப்பட்ட குண்டு அப்புறம் புறாவோட உடலை தொலைச்சதுங்கிற வாதத்தை அறிவுபூர்வமாக ஏற்க முடியும்னாலும் அதை ஆதாரபூர்வமாக ஸ்தாபிக்க ப்ராசிக்யூஷன் தவறியிருக்கு. இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கிற சந்தேகங்கள் காரணமாக திலீப் தான் மஞ்சுளாவை கொலை செஞ்சாருன்னு திட்டவட்டமாக நிரூபணம் ஆகலை. அதனால் சந்தேகங்களை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற திலீப்பிற்கு சாதகமாக்கி அவரை இந்த வழக்கில் இருந்து விடுதலை செய்கிறேன். பார்வையாளர் பகுதியில் அமர்ந்திருந்த சூர்யா குதூகல முகத்துடன் தன் தந்தையை பார்த்து கையில் கட்டை விரல் உயர்த்தின திலீப்பை வெறித்து பார்த்தான். கோர்ட்டுக்கு வெளியே வக்கீல் சிதம்பரநாதனை எம்கேஜி தூக்கி தட்டாமாலையாக 2 சுற்று சுற்றி கீழே இறக்கிவிட்டு கட்டி தழுவி கொண்டார். மோகனசுந்தரம் வெங்கடேசனிடம் வருத்தமான குரலில் சொன்னார், ஜட்ஜுக்கு நல்லா தெரியுது அவன்தான் கொலை செஞ்சான்னு. ஆனால் சட்டப்படி எதுவும் செய்ய முடியாது. அவர் இந்த படுபாவிக்கு இப்படி இயற்கையாக ஒரு புறா குறுக்க வந்து உயிரை கொடுத்து சாதகமாக அலைஞ்சிடுச்சே, ரொம்ப எதேச்சியாக நடந்திருக்குது. சிதம்பரநாதன் அந்த ஒரு பாயிண்ட்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. அதை வச்சு ரிவர்ஸில் ஓட்டி ஒரு கதையை செட்டப் செஞ்சார். எல்லாரும் அவங்க ஆளுக்கு பிரமாதமாக நடித்தாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறத விட சட்டம் பலவீனமாக தோத்துடுச்சுன்னு தான் சொல்லணும். கோர்ட்டுக்கு வெளியே தன் காரில் ஏறும் முன்பாக எம்கேஜி சற்று தள்ளி நின்றிருந்த டெப்யூட்டி கமிஷனர் நீலமேகத்தை நெருங்கினார். இந்தாங்க சார், உங்களுக்காகவே வாங்கிட்டு வந்தேன், ஸ்வீட் சாப்பிடுங்க என்று தன் பாக்கெட்டில் இருந்த 5 ஸ்டார் சாக்லேட்டை எடுத்து அவர் கையில் கொடுக்க நீலமேகம் வெறுப்புடன் அதை வாங்கி தூரமாக எறிந்துவிட்டு ஜீப்பில் ஏறிக்கொண்டார். பகுதி 15. ஊட்டி. இரவு 9 மணி. பனிமலையில் பிரதேசம். எம்கேஜியின் பங்களா. வெளியே அவர்கள் வந்த மெடாடர் வென் நின்று கொண்டிருந்தது. உள்ளே எம்கே திலீப், வக்கீல் சிதம்பரநாதன், மாது, நடேசன், முரளி, மேனன் அத்தனை பேரும் வயது வித்தியாசம் மரியாதை எதுவும் இல்லாமல் கிளாஸ்களை உயர்த்தி சியர்ஸ் என்று மோதிக்கொண்டு உற்சாகமாக பருகினார்கள். எம்கேஜி, போன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சுருக்கீங்க, இல்லைனா இப்படி விடுதலை கிடைக்குமா? பணத்தையும் தண்ணியாக வாரி விட்டேனே சார். உங்களுக்கு இங்கே இருக்கிற எஸ்டேட்டையே தர்றதால ஒப்பந்தம் செஞ்சுருந்தேன். ஆனாலும் நீங்கள் அரசாங்க வக்கீல் கண்ணில் ரொம்ப தான் விரலை விட்டு ஆடிட்டீங்க. உங்கள் பிள்ளை பறவையையும் செத்து விழுந்துச்சுங்கிறத தகவலை அலட்சியப்படுத்தாமல் சொல்லி தொலைச்சாரு. இல்லைனா என்னால் எதுவும் செஞ்சுருக்க முடியாது. ஏண்டா தருதலை, வாடா இங்க. இனிமேல் இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக இறங்காத. யாரையாச்சும் பழி வாங்கணும்னா என்ன கேளு. ரகசியமாக மாட்டிக்காமல் எப்படி பழி வாங்குறதுன்னு நான் சொல்லித்தர்றேன். பெரிய ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி துப்பாக்கியை தூக்கிட்டு போய் சுட்டுட்டாரு. அதான் தப்பிச்சு வந்துட்டேன்ல. இவனை இன்னும் ஏண்டா அடி திட்டுறீங்க? மணி என்னடா? 9:10. புறப்படலாம். இப்போ புறப்பட்டாதான் காலையில் மெட்ராஸில் இருக்க முடியும். அங்கே வேலை இருக்கு எனக்கு என்றார் எம்கேஜி. அனைவரும் வெளியே வந்து வேனில் ஏறிக்கொண்டார்கள். தூரத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த யூனிஃபார்ம் அணிந்திருந்த டிரைவர் ஓடி வந்து தன் சீட்டில் ஏறிக்கொண்டான். புறப்பட்டான். நிதானமாக போ என்றார் எம்கேஜி. வேன் இருட்டை கிழித்து கொண்டு மலைப்பாதையில் இறங்க அவர்கள் உற்சாக மேலீட்டில் ஓய் பாய்லா ஓய் பாய்லா என்று பாடிக்கொண்டிருக்க டிரைவிங் சீட்டிலிருந்து திரும்பி பார்த்தான் சூர்யா. அவர்களின் டிரைவரை மடக்கி கட்டி புதருக்குள் உருட்டிவிட்டு யூனிஃபார்ம் முருவி அணிந்த சூர்யா, கண்கள் சிவந்த சூர்யா, பற்களை கடிக்கும் சூர்யா. திடீரென்று சூர்யா கத்தினான், ஏண்டா நாய் பசங்களா, பறவையா சொல்கிறீங்க? இயற்கை காப்பாத்துதா? இப்போ அந்த இயற்கை தாண்டா எல்லாரையும் அணைச்சிக்க போகுது. அவர்கள் திடுக்கிட்டு என்ன ஏதென்று உணரும் முன்பாக வேனை உச்சகத்தில் செலுத்தின சூர்யா பாதையை விட்டு விளிம்பை நோக்கி திருப்பினான். மலைப்பாதையில் இருந்து அந்த வேன் பள்ளத்தாக்கில் குபுக் என்று பாய்ந்தது. முதல் பாறையில் மோதியதும் பற்றி கொண்டது, சிதறியது. மஞ்சு, மை டார்லிங், காத்துரு, இதோ வந்துக்கிட்டே இருக்கேன். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.